ഹല്ലേലൂയ. കർത്തൻ നല്ലവൻ. ആമേൻ. ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗட்டும். ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ಕರ್ತ ತಾமே ಕರ್ತನು ತಾನೇ இந்த 21 உபவாச ஜெபத்துல 21 ದಿವಸ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ முதல் ஜெபத்து மூலமாக ಮೊದಲನೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಖಾಂತರ கர்த்தர் நம்மளோடு நேத்து பேசினார். ಕರ್ತನು ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿ நம்மளோடு வெளிப்பட்ட அதே பிள்ளையே ನಮ್ಮೊಂದಿಗೆ ಪ್ರಕಟಗೊಂಡನು ದೇವರ ಮಕ್ಕಳೇ. இரண்டாவது தினத்துல ಎರಡನೇ ದಿನದಲ್ಲಿ கர்த்தருடைய ஆவியானவர் ಕರ್ತನ ಪವಿತ್ರಾತ್ಮ நம்மளோடு பேச வந்திருக்கிறார். ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಲು ಬಂದಿದ್ದಾರೆ. ஆமென். சில ஆலோசனை கொடுக்க போகிறார். ಕೆಲವು ಆಲೋಚನೆಗಳು ಕೊಡಲಿದ್ದಾರೆ. புதிய வருஷம் பிரவேசிக்கிற தேவ பிள்ளையே, ಹೊಸ ವರ್ಷ ಪ್ರವೇಶಿಸುವ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, புதிய வருஷம் கர்த்தருக்குள் போகிற தேவ ஜனமே, ಹೊಸ ವರ್ಷ ಕರ್ತನಲ್ಲಿ ಹೋಗುವ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, புதிய வருஷத்துல ಹೊಸ ವರ್ಷದಲ್ಲಿ கர்த்தருடைய நாமத்தோடு போகணும். ಕರ್ತನ ನಾಮದೊಂದಿಗೆ ಹೋಗಬೇಕು. இரண்டாவது ಎರಡನೇದು புதிய வருஷம் ಹೊಸ ವರ್ಷ விடுதலையோடு போகணும். ಬಿಡುಗಡೆಯಿಂದ ಹೋಗಬೇಕು. அது ரொம்ப முக்கியம். ಅದೇ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. அன்பான சகோதர சகோதரியே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இந்த 21 நாள் உபவாச ஜெபத்துல 21 ದಿವಸ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ திருவெல்லாம் கர்த்தரோட பேசணும் அல்லது கர்த்தரோட நடந்து கொண்டோம். ನಿನ್ನೆ ರಾತ್ರಿ ಇಡೀ ಕರ್ತನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದ್ವಿ. மத்திய ஜெபத்துல கர்த்தர் தெளிவாக சில காரியங்களை பேசிக் கொண்டிருந்தார். ಮಧ್ಯರಾತ್ರಿ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಕರ್ತನು ಕೆಲವು சில ಕಾರ್ಯಗಳನ್ನು குடும்பத்துக்காக ஜெபிக்க ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದನು. கர்த்தர் ಕೆಲವು நியமித்திருந்தார். ಕುಟುಂಬಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತೆ ಕರ್ತನು ನೇಮಿಸಿದನು. நான் சில குடும்பத்தை ஜெபிக்கும் போது ನಾನು ಕೆಲವು ಕುಟುಂಬಗಳಿಗಾಗಿ ஒரு 5 குடும்பம் ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ தான் செலக்ட் பண்ணி ஜெபம் பண்ணோம். 5 ಕುಟುಂಬ ಅಷ್ಟೇ ನಾವು ಆರಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆವು. அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு எனக்கு. ಅಷ್ಟರಲ್ಲಿ ಸಮಯವಾಯಿತು ನನಗೆ. 1:30 மணி 1:45 அவர் ஆயிடுச்சு அதுக்குள்ள. 1:45 ಗಂಟೆ ಆಗೋಯ್ತು. நான் 1:30 மணிக்கு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ನಾನು 1:15 ಮುಗಿಸೋಣ ಅಂದುಕೊಂಡೆ. பட் ஆனால் 1:45 அவர் ஆயிடுச்சு. 1:45 ಗಂಟೆ ಆಯ್ತು. ஆல்மோஸ்ட் எல்லாம் நாளைக்கு காலைல வேலைக்கு போகிறேன் எல்லாருமே. ಎಲ್ಲರೂ ಮಾರನೇ ದಿವಸ ಬೆಳಿಗ್ಗೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗೋಬವರೇ. அங்கே போய் தூங்கணும் கூட. ಆಮೇಲೆ ಅಲ್ಲೋಗಿ ನಿದ್ದೆ ಮಾಡಿ ಬೀಳಬಾರದು. அதனால தான் ಆದ್ದರಿಂದ 11:30 1 o'clock முடிக்கலாம் பிளான் போடணும். 11:30 1 ಗಂಟೆಗೆ ಮುಗಿಸೋಣ ಎಂದುಕೊಂಡೆ. 11:30 ஆரம்பிச்சோம். ಸರಿಯಾಗಿ 11:30ಗೆ ಶುರು ಮಾಡಿದ್ವಿ. 1:10 கிட்ட 1:10 ಆಯ್ತು. ಸೊ சில 5 குடும்பம் ஜெபிக்க முடிஞ்சது. 5 ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ಮಾತ್ರನೇ ಪ್ರಾರ್ಥಿಸಲಾಯಿತು. ஜெபிக்கும் போது ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ சில குடும்பத்துக்காக ஜெபிக்கும் போது ಕೆಲವು ಕುಟುಂಬಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ சில அந்நிய சத்தங்களை கேட்கும் கர்த்தர் தயவு காட்டினார். ಕೆಲವು ಅನ್ಯ ಶಬ್ದಗಳು ಕೇಳುವಂತೆ ಕರ್ತನು ದಯಪಾಲಿಸಿದನು. ஆமென். சில குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ಕೆಲವು ಕುಟುಂಬಗಳಿಗಾಗಿ அந்த ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿರುವಾಗ குடும்பத்தில் காணப்படுகிற அல்ல குடும்பத்தில் தங்கி இருக்கிற ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರುವಂತಹ ತಂಗಿರುವಂತಹ அல்லது குடும்பத்தோடு போராடி கொண்டிருக்கிற ಕುಟುಂಬದೊಂದಿಗೆ சில ಹೋರಾಡುತ್ತಿರುವಂತಹ கிரியைகளை ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು அல்ல சில அந்நிய சத்தங்களை ಅನ್ಯ ಶಬ್ದಗಳನ್ನು ஜெபத்துல கர்த்தர் கேட்க உதவி செய்தார். ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಕರ್ತನು ಕೇಳುವಂತೆ ಸಹಾಯ ஆமென். ಮಾಡಿದನು. அத நம்ம இந்த ஜெபத்துல பார்க்க போக ನೆಕ್ಸ್ಟ್. ಅದನ್ನು ನಾವೀಗ ನಂತರದ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನೋಡಲಿದ್ದೇವೆ. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது ಈ ದಿನ ನಾನು ಕರ್ತನ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ தொடர்ந்து ಇರುವಾಗ 4 நாட்கள் ஜெபிக்க போகிறோம். ಸತತವಾಗಿ 4 ದಿವಸ ಪ್ರಾರ್ಥಿಸಲಿದ್ದೇವೆ. ஆமென். இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இந்த உபவாச ஜெபம். ಈ ವರ್ಷ ಈ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರುತ್ತದೆ. ஏன்னா ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே பிரவேசிக்க போகிறோம். ಕರ್ತನು ಕೊಟ್ಟ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಹಿಡಿದು ಪ್ರವೇಶಿಸಲಿದ್ದೇವೆ. கட்டுகள் அவிழ்க்க சொல்லி இருக்கிறார். ಕಟ್ಟುಗಳನ್ನು ಒಡೆಯಲು ಹೇಳಿದ್ದಾರೆ. எந்தெந்த கட்டு நீங்க பார்ப்பீங்க பாருங்க. ಯಾವ ಯಾವ ಕಟ್ಟುಗಳು ನೋಡುತ್ತೀರಿ ನೋಡಿ. உங்க குடும்பத்துல, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ, உங்க தேகத்துல, ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ, உங்க வீட்டுக்குள்ள, ನಿಮ್ಮ ಮನೆಯ ಒಳಗೆ, உங்க வேலை ஸ்தலத்துல, ಕೆಲಸ அல்லது ಸ್ಥಳದಲ್ಲಿ, வியாபார ஸ்தலத்துல ವ್ಯಾಪಾರದ ஆண்டவர் ಸ್ಥಳದಲ್ಲಿ பேசுகிற சில கட்டுகளை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க. ಕರ್ತನು ಮಾತನಾಡುವ ಕೆಲವು ಕಟ್ಟುಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೋಡಲಿದ್ದೀರಿ. கிட்டத்தட்ட 13 இல்ல 14 கட்டுகள் ஆண்டவர் காட்ட போகிறார். 13 14 ಕಟ್ಟುಗಳನ್ನು ಕರ್ತನು ತೋರಿಸಲಿದ್ದಾನೆ. நான் முடிஞ்ச 15 இல்ல 16 நாட்களுக்குள்ள முடிக்கணும் பிளான் பண்ணி இருக்கேன். 15 ಅಥವಾ 16 ದಿನಗಳಲ್ಲಿ ಮುಗಿಸೋಣ ಎಂಬ ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ. ஆவியானவர் எப்படி நடத்துறார் பார்க்கலாம். ಪವಿತ್ರಾತ್ಮನು ಹೇಗೆ சோ ನಡೆಸುತ್ತಾನೋ அந்த ನೋಡೋಣ. 14 விதமான கட்டுகளுக்குள்ள 14 ವಿಧವಾದ ಕಟ್ಟುಗಳೊಳಗೆ அந்த 14 கட்டுகளும் 14 ಕಟ್ಟುಗಳು நம்ம சபையின் பிள்ளை குடும்பத்தில் இருக்கிறது. ನಮ್ಮ ಸಭೆಯ ಮಕ್ಕಳ ಕುಟುಂಬದಲ್ಲಿದೆ. அதுக்கு அந்த நாள் அல்ல 5 நாள் ஜெபத்துல 4-5 ದಿನದ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ எப்படி எல்லாம் கர்த்தர் விடுவிக்கிறீங்க பார்க்க போறீங்க. ಹೇಗೆಲ್ಲ ಕರ್ತನು ಬಿಡಿಸುತ್ತಾನೆ ನೋಡೋಣ. சோ ஆகிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜெபதே பிள்ளையே. ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ಪ್ರಾರ್ಥನೆ ದೇವರ ஆவியான ಮಕ್ಕಳೇ. கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் ಆದ್ದರಿಂದ இதெல்லாம். ಕೊಡುವ ಒಂದೊಂದು ವಾಕ್ಯ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. எஸ் இந்த வார்த்தை கேட்டு நம்ம விடுவிக்கப்பட்டவனாக ಈ ವಾಕ್ಯ ಕೇಳಿ ನಾವು அல்லது ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ, விடுதலை பெற்றவண்ணமாக ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿದವರಾಗಿ நான் 2025 வருஷம் போகணும். 2025ನೇ ವರ್ಷಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು. ஆமென். இருக்கிற பலவீனத்தோட போக கூடாதே பிள்ளையே. ಇರುವ ಬಲಹೀನತೆಯಿಂದ ಹೋಗಬಾರದು. எஸ் இருக்கிற வலி அல்ல போராட்டத்தோட பிரவேசிக்க கூடாது. ಇರುವ ಹೋರಾಟದಿಂದ ನಾವು ಪ್ರವೇಶಿಸಬಾರದು. மாறாக ಬದಲಾಗಿ ஒரு புதிய மனுஷனாக ಒಂದು ಹೊಸ அல்லது ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ புதிய மனுஷியாக ಅಥವಾ ಹೊಸ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ನಾನು ನೀ பிரவேசிக்கணும். ನಾನು ನೀವು ಪ್ರವೇಶಿಸಬೇಕು. ஆமென். நெக்ஸ்ட் புதிய பலத சூப்பர். காலேப் ஆண்டவன் சொன்னாரு, ಕಾಲೇಬನನ್ನು ನೋಡಿ ಕರ್ತನು ಏನಂದನು?
12 கோத்திரம் எங்க போனாங்க? 12 ಗೋತ್ರದವರು ಎಲ್ಲಿಗೆ ಹೋದರು? ದೇವ ಪಾಕ ಕಾನಾನ್ ದೇಶ போனாங்க. ಸತ್ಯವೇದ ಕಾನಾನ್ ದೇಶವನ್ನು ಗೂಢಾಚಾರ ಗೂಢಾಚಾರ ಮಾಡಲು ಹೋದರು. ದೇವ ಪಾಕದಕ್ಕೆ 12 கோத்திரம் உள்ள போகுது. ಗೂಢಾಚಾರ ಮಾಡುವಂತೆ 12 ಗೋತ್ರದವರು ಒಳಗೆ சில ಹೋದರು. நாட்களுக்குள்ள அந்த கானான் தேச பிரவேசிக்க போறாங்க. ಕೆಲವೇ ದಿನಗಳಲ್ಲಿ ಕಾನಾನ್ ದೇಶ ಪ್ರವೇಶಿಸುತ್ತಾರೆ. மோசே மூலம் கர்த்தர் பேசி அனுப்பினார். ಮೋಶೆ ಮುಖಾಂತರ ಕರ್ತನ ಅದನ್ನೇ 12 கோத்திரம் அனுப்பித்தானே. 12 ಗೋತ್ರಗಳನ್ನು அங்க போய் ಕಳಿಸಿದರು. பார்த்து வரட்டாங்க. ಅವರಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡಿ ಬರಲಿ. அங்க இருக்க ஆட்களை பார்க்கட்டும். ಅಲ್ಲಿರುವವರನ್ನೆಲ್ಲ ನೋಡಿ ಬರಲಿ. ஓகே, கானான் தேசம் அதுக்கு முன்பதாக ಕನಾನ್ ದೇಶ ಅದಕ್ಕೆ ಮುಂಚೆ அந்த வசனம் சொல்லுது. ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, சில ஆட்கள் இருந்தாங்க, ಕೆಲವು ವ್ಯಕ್ತಿಗಳಿದ್ದರು, சில அதிகாரிகள் இருந்தாங்க, ಕೆಲವು ವ್ಯಕ್ತಿಗಳಿದ್ದರು, சில ராஜ்யர் இருந்தாங்க. ಕೆಲವು ಅರಸರಿದ್ದರು. இவங்களெல்லாம் தள்ளிதான் ಇವರನ್ನೆಲ್ಲ ತಳ್ಳಿ இஸ்ரேல் சபை அங்க போகணும். ಇಸ್ರಾಯೇಲ್ ಸಭೆ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಬೇಕು. ஆகையால 12 கோத்திரம் உள்ள போறாங்க. 12 ಗೋತ್ರದವರು ಒಳಗೆ ஆனா ಹೋದರು. 10 கோத்திர ஜனம் சொல்றாங்க, 10 ಗೋತ್ರದವರು அந்த ಹೇಳುತ್ತಾರೆ, ஆட்கள், ಆ அந்த ವ್ಯಕ್ತಿಗಳು, தேசத்தார், ಆ அந்த ದೇಶದವರು, ಜನರು மிகவும் பலசாலி, ಅತಿ ಬಲಶಾಲಿ, மிகவும் ஞானமுள்ளவங்க, ಜ್ಞಾನವಂತರು, மிகவும் தைரியசாலி என்று ತುಂಬಾ ಧೈರ್ಯವಂತರು, அவங்களை பத்தி இவங்க மேன்மை பாராட்டுறாங்க. ಅವರನ್ನು ಕುರಿತು ಹೆಚ್ಚಳ ಪಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனா அதுல 2 கோத்திரம் மட்டும்தான், ಆದ್ರೆ ಅದರಲ್ಲಿ 2 ಗೋತ್ರದವರ நூனாவின் மகன் என்று அழைக்கப்படும் யோசுவாவும், ನೂನನ ಮಗನಾದ ಯೆಹೋಶುವನು, காலேப் என்று அழைக்கப்படும் காலேபும், ಕಾಲೇಬನು, இவங்க 2 பேரு தான் ಇವರಿಬ್ಬರೇ வந்து நற்செய்தி சொல்றாங்க. ಒಳ್ಳೆ ಸುದ್ದಿ ಹೇಳಿದರು. 10 கோத்திரம் சொல்லுகிறது 10 ಗೋತ್ರಗಳು பெரிய ஆட்கள், ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಗಳು, வல்லமையானவங்க, ಬಲಶಾಲಿಗಳು, அதிகாரம் உள்ளவங்க, ಅಧಿಕಾರವುಳ್ಳವರು, அவங்க ஜெயிக்க முடியாது சொல்றாங்க. ಅವರನ್ನು ಗೆಲ್ಲಲಿಕ್ಕಾಗಲ್ಲ ಎಂದರು. ஆனால் ಗೋತ್ರಗಳಷ್ಟೇ நான் சொல்றாங்க, ಏನೆಂದು ಹೇಳಿದರು, அவங்க பலசாலிகள் அல்ல, ಅವರು அவங்க ಬಲಶಾಲಿಗಳಲ್ಲ, அவங்க சோர்ந்து போனவங்க, ಅವರು ಸೋತು அவங்க ಹೋದವರು, பலன் இல்லாதவங்க, ಬಲ ಇಲ್ಲದವರು, அவங்க ஈஸியா இயேசுவின் நாமத்தை ஜெயிக்கலாம் என்று ಸುಲಭವಾಗಿ ಅವರನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ இந்த ಗೆಲ್ಲಬಹುದು. 2 கோத்திரம் சொன்னாங்க பிள்ளையே. 2 ಗೋತ್ರದವರು ಮಾತ್ರ ஆகிய ಹೇಳಿದರು. வசனம் சொல்லுது, ಆದ್ದರಿಂದ ವಾಕ್ಯ இந்த ಹೇಳುತ್ತದೆ, 2 கோத்திரம் தான் கானான் தேசம் போனாங்க. ಈ 2 ಗೋತ್ರದವರೇ ಕನಾನ್ ದೇಶಕ್ಕೆ ஆனா ಹೋದರು. அந்த தேசத்தை வேவு பார்க்க போகும்போது ಆದ್ರೆ ಆ ದೇಶವನ್ನು ಗೂಢಾಚಾರ காலேபுக்கு சொல்றாங்க, ಆ ಕಾಲೇಬನು எஸ் ಹೇಳುತ್ತಾನೆ, காலேப் சொல்லுகிறான். ಕಾಲೇಬನು அப்ப ಹೇಳುತ್ತಾನೆ, காலேபுக்கு வயது ಆಗ ಕಾಲೇಬನಿಗೆ எஸ் ವಯಸ್ಸು கிட்ட 70-80 வயசு. 70 ರಿಂದ 80 ஓ, ವಯಸ್ಸು. அந்த வயசு சொல்லுகிறான், ಆ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ஈஸியா ஜெயிக்கலாம். ಸುಲಭವಾಗಿ ಗೆಲ್ಲಬಹುದು. பண்றோம். ಆದ್ರೆ ನಾವೇನ್ ಮಾಡ್ತೀವಿ? ஆமென். அதுக்கு காரணத்தை கத்த காட்டுறா பாருங்க. ಕಾರಣ ಕರ್ತನು ತೋರಿಸುತ್ತಾನೆ ನೋಡಿ. 10 கோத்திரம் சொல்றாங்க, 10 ಗೋತ್ರದವರು ಹೇಳಿದರು, கானான் தேசத்தை பிரவேசிக்க முடியாது. ಕನಾನ್ ದೇಶ ಪ್ರವೇಶಿಸಲಾರೆ. பெரிய பலசாலி சொன்னாங்க. ದೊಡ್ಡ ಬಲಶಾಲಿಗಳು, ஆனா தைரியமாக அறிக்கை செய்யப்பட்ட 2 கோத்திரம் தான். ದೇವರಿಂದ ಆರಿಕೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟ 2 ಗೋತ್ರದವರು. அந்த 2 கோத்திரம் ஆண்டு தெரிந்து கொண்டார். ಆ 2 ಗೋತ್ರದವರನ್ನು ಕರ್ತನು அந்த 2 கோத்திரம் கானான் தேசத்தை பிரவேசிக்க செய்தார். ಆ 2 ಗೋತ್ರದವರು ಮಾತ್ರ ಕನಾನ್ ದೇಶದಲ್ಲಿ எஸ், அந்த 2 கோத்திரத்து மூலமாக அப்ரஹாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் அவங்க மூலம் நிறைவேறினது. ಆ 2 ಗೋತ್ರಗಳ ಮುಖಾಂತರ ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಹೇಳಿದ ವಾಗ್ದಾನ ಅವರಲ್ಲಿ ನೆರವೇರಿತು. எஸ், ஏன் ಯಾಕೆ? பிரவேசிக்கும் போது ಪ್ರವೇಶಿಸುವಾಗ கர்த்தர் பலத்தோடு கர்த்தர் கூட சுகத்தோடு பிரவேசித்தாங்க. ಕರ್ತನ ಬಲದಿಂದ ಕರ್ತನು ಕೊಟ್ಟ ಸುಖದಿಂದ ಪ್ರವೇಶಿಸಿದರು. அதாவது விடுதலை உள்ள மனுஷனாக பிரவேசித்தாங்க. ಆ ರೀತಿ ಹೇಳಿದರೆ ಬಿಡುಗಡೆ ಉಳ್ಳ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಪ್ರವೇಶಿಸಿದರು. அப்ப நானும் எப்படி பேசிக்கணும்? ನಾನು ನೀವು ಹೇಗೆ ಪ್ರವೇಶಿಸಬೇಕು? பக்கத்துல பார்த்து கேளுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಕೇಳಿ. விடுவிக்கப்பட்டவனாக, ಬಿಡಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ, சுகத்தோடு, ಸುಖದಿಂದ, பலத்தோடு, ಬಲದಿಂದ, ஆரோக்கியத்தோடு, ಆರೋಗ್ಯದಿಂದ, புதிய வருஷம், ಹೊಸ ವರ್ಷ, புதிய வருஷம் ಹೊಸ ವರ್ಷ பிரவேசிப்பது மட்டுமல்ல, ಪ್ರವೇಶಿಸುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, அந்த வருஷத்தாய் ಆ ವರ್ಷವನ್ನು முழுமையாக ಸಂಪೂರ್ಣವಾಗಿ அனுபவிக்கணும். ಅನುಭವಿಸಬೇಕು. ஆமென். புரிஞ்சுச்சிங்களா? நல்ல நேரம் ಅರ್ಥ ಆಯ್ತಾ? ಸ್ವಲ್ಪ ಕರ್ತನು அப்ப நல்ல கவனிக்குது சகோதர சகோதரியே. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. நேற்று தினம் ஆண்டவர் நம்மளோட பேசினார். ನಿನ್ನೆ ದಿನ ಕರ್ತನ ಮೊಂದಿಗೆ சில ಮಾತನಾಡಿ கட்டுகளை அவிழ்க்க சொன்னார். ಕೆಲವು ಕಟ್ಟುಗಳನ್ನು ಹೊಡೆಯಲು ಹೇಳಿದರು. இயேசுவின் நாமத்தால ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ மரண கட்டுகளாய் ಮರಣದ ಕಟ್ಟುಗಳನ್ನು நேற்று தினத்துல ನಿನ್ನೆ ದಿನದಲ್ಲಿ கர்த்தர் விடுவித்தார். ಕರ್ತನು கர்த்தர் ಬಿಡಿಸಿದನು. விடுவித்தார். ಕರ್ತನು ಬಿಡಿಸಿದನು. கர்த்தருடைய வார்த்தை வருவதென்றால் ಕರ್ತನ ವಾಕ್ಯ அது ಬರುವುದಾದರೆ சாதாரணம் அல்லதே பிள்ளையே. ಸಾಮಾನ್ಯವಲ್ಲ ದೇವರ அது ಮಕ್ಕಳೇ. வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணுமோ ಕರ್ತನ ವಾಕ್ಯ ಏನು அது ಮಾಡಬೇಕು செய்யாம திரும்பி போகாது. ಅದನ್ನು ಮಾಡದೆ
ಹಿಂತಿರುಗದು. ஆமென். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை உனக்காக எனக்காக வந்தது. ஆனால் ಕರ್ತನ ವಾಕ್ಯ ನಿನಗಾಗಿ ನನಗಾಗಿ ಬಂದದ್ದು. என்னுடைய மரண கட்டுகளாய் ನನ್ನ ಮರಣ ಕಟ್ಟುಗಳು மரண கண்ணிகளாய் ಮರಣದ ಪಾಶಗಳು தேவன் இயேசுவின் நாமத்தால ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ உபவாச ஜெபத்தால ಉಪವಾಸ அதை ಪ್ರಾರ್ಥನೆ அவிழ்க்கவோ ಅದನ್ನು ಬಿಚ್ಚುವಂತೆ அதை அறுக்கவோ ಅರಿಯುವಂತೆ அதை அக்கிய சுட்டரிக்கவோ ಅದನ್ನ ಅಲ್ಲೇ ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಸುಟ್ಟು கர்த்தர் ಹಾಕುವಂತೆ கிருபை செய்தார். ಕರ್ತನ ಕೃಪೆ ಮಾಡಿ கர்த்தர் கிருபை செய்தார். அப்ப இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ಈ ದಿನ ಧ್ಯಾನ என்னோட சேர்ந்து வாசிங்க. ಒಂದಿಗೆ ಓದಿ சங்கீதம் ಕೀರ್ತನೆಗಳು 18வது அதிகாரம் 18ನೇ 5வது வசனம் சீக்கிரமாக. 5ನೇ ವಾಕ್ಯ. ஆ ಮರಣಕರವಾದ ಉರುಳುಗಳು ನನ್ನ ಎದುರಲ್ಲಿದ್ದವು. ம் ಪಾತಾಳ ಕಟ್ಟೆಗಳು ಎನ್னை ಸೂழ்ந்து ಕೊಂಡವು. ம் ಮರಣ ಕಣ್ಣಿಗಳು ಎನ್ಮೇಲೆ விழுந்தது. ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் சிஸ்டர். ಪಾತಾಳ ಕಟ್ಟೆಗಳು ಎನ್னை ಸೂழ்ந்து பாதாளத்தின் கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. ಮರಣ ಕಣ್ಣಿಗಳು ಎನ್ಮೇಲೆ விழுந்தது. ஆமென். இரண்டாவது விதமாக ಎರಡನೇ ರೀತಿ ஆண்டவர் நம்ம சபைக்காக பேசுகிறார். ಸಭೆಗಾಗಿ ಕರ್ತನು வந்த ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. எல்லா குடும்பத்துக்காக கர்த்தர் சொல்லுகிறார். ಬಂದ ಎಲ್ಲ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ உன் ಕರ್ತನು குடும்பத்துக்குள்ள ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. ನಮ್ಮ ಕುಟುಂಬದ ಒಳಗೆ என்னுடைய குடும்பத்துக்குள்ள ನನ್ನ ಕುಟುಂಬದ என் ಒಳಗೆ வீட்டுக்குள்ள ನನ್ನ ಕುಟುಂಬದ உங்க ಒಳಗೆ வீட்டுக்குள்ள ನಿಮ್ಮ ಮನೆಯ என் ಒಳಗೆ, சரீரத்துக்குள்ள ಶರೀರದೊಳಗೆ, உங்க சரீரத்துக்குள்ள ನಿಮ್ಮ ಶರೀರದ ஒரு ಒಳಗೆ கட்டு இருக்கிறது. ಒಂದು ಕಟ್ಟಿದೆ. அது பாதாளத்தின் கட்டு. ಅದು ಪಾತಾಳದ ಕಟ್ಟು. ஆமென். எந்த கட்டு இருக்கு? ಯಾವ ಕಟ್ಟಿದೆ? பேசுங்க. எந்த கட்டு இருக்கு? ಯಾವ ಕಟ್ಟು? ஓகே, பாதாளத்தின் கட்டோட வேலை என்னது? ಪಾತಾಳದ ಕಟ್ಟಿನ ಕೆಲಸವೇನು? நேத்து மரண கட்டு தியானிச்சோம். ನೆನೆ ಮರಣ ಕಟ್ಟನ್ನು ಕುರಿತು மரண கட்டு என்ன பண்ணுது? ಮರಣ ಕಟ್ಟೆ உன்னை ஏதாவது வித தள்ளணும்னு முயற்சி பண்ணினே இருக்குது. ಯಾವುದಾದ್ರೂ ವಿಧದಲ್ಲಿ ತಳ್ಳಬೇಕೆಂದು உன்னோட ಪ್ರಯತ್ನಿಸುತ್ತದೆ. பிரயாணத்துல ನಮ್ಮ ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ நீ வேலை செய்யற இடத்துல ಕೆಲಸ ಮಾಡುವ நீ ಸ್ಥಳದಲ್ಲಿ போகிற இடத்துல வருகிற இடத்துல ಹೋಗುವ ಬರುವ சில ಜಾಗದಲ್ಲಿ பேர் பாருங்க ಕೆಲವರು ನೋಡಿ வீட்டிலே இருப்பாங்க, ಮನೆಯಲ್ಲೇ ಇರ್ತಾರೆ, விழுந்து செத்து இருப்பாங்க. ಮನೆಯಲ್ಲೇ ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ಟಿರ್ತಾರೆ, விழுந்து. ಬಿದ್ದು ಸತ್ತೋಗಿರ್ತಾರೆ. எப்படி? ಹೇಗೆ? நம்ம வீடு, ನಮ್ಮ ಮನೆ நம்ம டெய்லி நடக்கிற இடம், ದಿನ ನಡೆಯುವ ಸ್ಥಳ. எப்படி நம்ம வீட்டுல விழுந்து சாக முடியும்? ಹೇಗೆ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲೇ ನಾವು ಬಿದ್ದು ಸಾಯಲು மரண ಸಾಧ್ಯ? கட்டுகள், ಮರಣದ ಕಟ್ಟುಗಳು, மரண கட்டு பின்தொடர்ந்தே இருக்கும். ಮರಣ ಕಟ್ಟುಗಳು உன்னை ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಲೇ ஏதாவது ஒரு விதத்துல ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ರೀತಿ தள்ளணும். ತಳ್ಳಬೇಕು. யோவான் 10:10 சொல்வண்ணமாக ಯೋಹಾನ 10:10 திருடன் திருடவும் ಕಳ್ಳನು ಕದಿಯುವುದಕ್ಕೂ கொல்லவும் ಕೊಲ್ಲುವುದಕ್ಕೂ அழிக்க வருகிறான். ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕೆ அப்ப அவன் வேலை ಅವನ ಕೆಲಸ உன்னை அழிக்கணும், ನಿನ್ನನ್ನು உன்னை ಅಳಿಸಬೇಕು, கொல்லணும். ನಿನ್ನನ್ನು நீ ಕೊಲ್ಲಬೇಕು. ஜீவனோட இருப்பது ನೀನು ಜೀವಂತವಾಗಿರುವುದು அவருக்கு பிரியம். ಆತನಿಗೆ ஆனா ಇಷ್ಟ. இவனுக்கோ ಆದ್ರೆ ಇವನಿಗೋ பிரியமில்லை. ಇಷ್ಟವಿಲ್ಲ. ஆகியாத முடிஞ்ச அளவுக்கு ಆದ್ದರಿಂದಲೇ ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு விரோதமா போராடி கொண்டிருக்கிறதே பிள்ளையே. ಕ್ರೈಸ್ತ ಮಕ್ಕಳಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಹೋರಾಡುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. ஆமென். சோ இந்த ஜெபத்தால் தான் ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ அவனை முறியடிக்க முடியும். ಅವನನ್ನು ಗೆಲ್ಲಲು ஏசப்பா ಸಾಧ್ಯ. சொன்னாரு, ಯೇಸಪ್ಪ ಈ விதமான ஜாதி பேய்களாய் ಈ ಜಾತಿ ದೆವ್ವಗಳನ್ನು என்ன பண்ண முடியும்? ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ? உபாசத்தோடும் ಉಪವಾಸದಿಂದ ஜபத்தோடும் ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದಲೂ மேற்கொள்ள முடியும். ಜಯಿಸಲು ಸಾಧ್ಯ. ஆமென். ஒரு மரணக்கட்டை ஜெயிக்கணும்னாக்கா ಒಂದು ಮರಣಕಟ್ಟನ್ನು ಗೆಲ್ಲಬೇಕಾದರೆ சாதாரண ஜெபம் போதாது. ಸಾಧಾರಣ ಪ್ರಾರ್ಥನೆ ಸಾಲದು. அதுல ஆண்டு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். ಆ ಕರ್ತನ ಆಲೋಚನೆ ஆலோசனை ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. தந்திருக்கிறார். ಏನೆಂದು? உபாசத்தோடும் ಉಪವಾಸ ஜபத்தோடும் ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ அவனை ஜெயிக்கணும். ಅವನನ್ನು ಗೆಲ್ಲಬೇಕು. எப்போ உனக்கு மரண கனவு வருதோ, ಯಾವಾಗ ಸಾವಿನ ಕನಸು ಬರುತ್ತದೋ ಎಲ್ಲ ಗಮನಿங்க. ಚೆನ್ನಾಗಿ எப்ப ಗಮನಿಸಿ. மரண கனவு வருகிறதோ ಯಾವಾಗ ಮರಣದ ಸ್ವಪ್ನ அல்லது ಬರುತ್ತದೋ, மரித்தவன் யா கனவுல வருகிறாங்களோ ಸತ್ತವರು ಯಾಕೆ ಕನಸಿನಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೋ கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. ಕನ್ಫರ್ಮ್ உனக்கு ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. மரணத்துக்கு விரோதமா சில சேனை எழும்பியிருக்கிறது. ನಿಮ್ಮ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕೆಲವು ಸೇನೆಗಳಿದ್ದ ಎದ್ದಿದ್ದಾವೆ. ஆண்டவர் அதுதான் காட்டி கொடுக்கிறார். ಕರ್ತನ ಅದನ್ನೇ ತೋರಿಸುತ್ತಿದ್ದ. அதை பார்த்து தூங்குவதற்காக அல்ல, ಅದನ್ನು ನೋಡಿ ನಿದ್ರಿಸುವುದಕ್ಕಲ್ಲ, அதை பார்த்த பிறகு அவன் அழிக்கணும். ಅದನ್ನು ನೋಡಿದ ನಂತರ ಅದನ್ನು நீ ಅಳಿಸಬೇಕು. அழிக்காமல் போவதே ஆனால் ಅಳಿಸದೆ ಹೋಗುವುದಾದರೆ உனக்கு வியாதிகள் வரும். ನಮ್ಮಲ್ಲಿ ರೋಗಗಳು வியாதி ಬರುತ್ತದೆ. மரணமாக மாறும். ರೋಗ ಮರಣವಾಗುತ್ತದೆ. மரணம் கடைசி நரது போய் கொண்டு போகும். ಮರಣ ನರಕಕ್ಕೆ ಕೊಂಡೊಯ್ಯುತ್ತದೆ. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அபிரகாம் பார்த்து சொன்னார், ಕರ್ತನ ಅಬ್ರಹಾಮನನ್ನು என் தாசனுக்கு மறைவாக ஒன்றும் செய்ய மாட்டேன். ದಾಸನಿಗೆ ಮರೆಯಾಗಿ ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. அப்ப தேவ பிள்ளைகள் மறைவாக கர்த்தர் செய்ய மாட்டார். ಕರ್ತನ ಮಕ್ಕಳಿಗೆ ಮರೆಯಾಗಿ ಕರ್ತನ ಏನನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா.
கர்த்தர் பிள்ளைகளுக்கு மறைவாக ಕರ್ತನ ಮಕ್ಕಳಿಗೆ ಮರೆಯಾಗಿ ஒண்ணுமே நடக்காது. ಏನೂ ಜರುಗದು. உன் வாழ்க்கையில் எது சம்பவித்தாலும் ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಏನೇ அது ನಡೆದರೂ நன்மையா இருக்கலாம், ಅದು ಒಳ್ಳೆಯದಾಗಿರಬಹುದು, தீமையா இருக்கலாம். ಕೆಟ್ಟದಾಗಿರಬಹುದು. ஆண்டவர் காட்டம் இருக்க மாட்டார். ಕರ್ತನು ತೋರಿಸದೇ ಇರುವುದಿಲ್ಲ. தீமை காட்டும் போது ಕೇಡು ತೋರಿಸುವಾಗ அவன் அப்பவே அடிச்சு சாகடிக்கணும். ಅವನನ್ನಾಗಲೇ ಹೊಡೆದು ಸಾಯಿಸಬೇಕು. ஆமென். கர்த்தர் நல்லவர், ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು, கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು அப்ப ಒಳ್ಳೆಯವನು. இரண்டாவதாக ஆண்டு பேசுகிறார், ಎರಡನೇದಾಗಿ ಕರ್ತನು ஒரு விசுவாசி குடும்பத்துல ವಿಶ್ವಾಸಿಯ ಕುಟುಂಬದಲ್ಲಿ பாதாளத்து கட்டுகள் இருக்கிறது. ಪಾತಾಳದ ಕಟ್ಟುಗಳುಂಟು. எந்த கட்டு? ಯಾವ ಕಟ್ಟು? அறிக்கை செய்யுங்க. ಪಾತಾಳದ ಕಟ್ಟು. ஓகே, பாதாள கட்டுனா வேலை. ಪಾತಾಳದ ಕಟ್ಟಿಗೆ ಏನು ಕೆಲಸ? உன்னை ஜெயிக்கணும். ನಿಮ್ಮನ್ನು ಗೆಲ್ಲಬೇಕು. என்ன வேலை? ಏನ್ ಕೆಲಸ? சொல்லுங்க. பாதாள கட்டுக்குனா வேலை. ಪಾತಾಳದ ಕಟ್ಟುಗಳಿಗೆ ಏನು ಕೆಲಸ? உன்னை ஜெயிக்கணும். ನಿಮ್ಮನ್ನು ಗೆಲ್ಲಬೇಕು. எடுங்க அந்த வார்த்தையை பார்த்தலாம். மத்தேயு சுவிசேஷங்கள் ಮತ್ತಾಯನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 18வது அதிகாரம் 18ನೇ ಅಧ್ಯಾಯ 16வது அதிகாரம் 16ನೇ ಅಧ್ಯಾಯ 18வது வசனம். 18ನೇ ವಾಕ್ಯ. எடுங்க சீக்கிரமா. பேதுருவே, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய். பாதாளத்தின் வாசல்கள் எதுவ? பாதாளத்தின் வாசல்கள், ಪಾತಾಳದ ಗೋಪುರಗಳು உன்னை மேற்கொள்ள முடியாது. ನಿನ್ನನ್ನು ಜಯಿಸಲಾರದು. ಕಾಣುವುದು ಕಾಣುವುದು ಬೇಗ. ನೀನು ಪೇತ್ರನು, ಆ ಈ ಬಂಡೆಯ ಮೇಲೆ ಆ ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವೆನು. ಎಸ್. ಪಾತಾಳ ಲೋಕದ ಬಲವು ಪಾತಾಳ ಲೋಕದ ಬಲವು ಅದನ್ನು ಸೋಲಿಸಲಾರದು. ಅದನ್ನು ಸೋಲಿಸಲಾರದು. ஆமென். பாதாளத்தின் வல்லமாய், ಪಾತಾಳದ ಗೋಪುರಗಳು, பாதாளத்தின் வல்லமாய் ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ உன்னை மேற்கொள்ள முடியாது. ನಿಮ್ಮನ್ನು ಗೆಲ್ಲಲಾರದು. அப்ப பாதாள கட்டு ಪಾತಾಳದ ಕಟ್ಟು உன்னை என்னை மேற்கொள்ள அனுதினம் போராடுகிறது. ನಿನ್ನನ್ನು ನನ್ನನ್ನು ಜಯಿಸುವಂತೆ ಅನುದಿನ ಹೋರಾಡುತ್ತದೆ. ஆமென். பாதாள கட்டுனா வேலை. ಪಾತಾಳದ ಕಟ್ಟಿಗೆ ಏನು ಕೆಲಸ? சொல்லுங்க. உன்னை என்னை ஜெயிக்கணும். ನಿನ್ನನ್ನು ನನ್ನನ್ನು ಗೆಲ್ಲಬೇಕು. ஏதாவது வித ஜெயிக்கணும். ಯಾವುದಾದ್ರೂ ವಿಧದಲ್ಲಿ ಗೆಲ್ಲಬೇಕು. எப்படியாவது ஜெயிக்கணும். ಹೇಗಾದರೂ ಗೆಲ್ಲಬೇಕು. ಅದಕ್ಕಾಗಿ அவன் தன் எல்லா சாமர்த்தியத்தையும், ಅವನು ತನ್ನ ಎಲ್ಲಾ ಬಲಗಳನ್ನು, எல்லா பலனையும், ಎಲ್ಲಾ ಬಲವನ್ನು, எல்லா அதிகாரத்தையும் ಎಲ್ಲಾ ಅಧಿಕಾರವನ್ನು உன் மேல என் மேல காட்டினே இருக்கிறான். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನನ್ನ ಮೇಲೆ ತೋರಿಸುತ್ತಲೇ ஆகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ಅದರಿಂದ ಕರ್ತನು அதே அதிகாரம் ஆண்டவர் பேதுரு சொல்லுகிறார். ಅದೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಪೇತ್ರನ பாதாளத்தின் திறவுகோல் கரத்திலுண்ட. ಪಾತಾಳದ ಕೀಲಿ ಕೈ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿದೆ. ஆமென். பாதாளத்தின் திறவுகோல்கள், ಕೀಲಿ ಕೈ, ಬೀಗದ ಕೀಗಳು ಬೀಗದ ಕೈ ಅವನು ಕರத்தில் இருக்கிறது. ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿದೆ. ஆகையால் ಆದ್ದರಿಂದ நீ பூலோகத்தில் கட்டுகிறாயோ, ಲೋಕದಲ್ಲಿ ಏನನ್ನು ಕಟ್ಟುತ್ತೀರೋ அது பரலோகத்தில் கட்டப்படும். ಪರಲೋಕದಲ್ಲಿ நீ பூலோகத்தில் அவிழ்க்கிறாயோ, ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು அது ಬಿಚ್ಚುತ್ತೀರೋ அவிழ்க்கப்படும் ಅದು ಬಿಚ್ಚಲ್ಪಡುತ್ತದೆ என்று பேதுரு பார்த்து சொன்னார். ಎಂದು ಪೇತ್ರನನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದರು. அதுதான் நெக்ஸ்ட் வார்த்தை உங்களுக்கு 18 19 எல்லாம். 18 19 ಅದನ್ನೇ ಹೇಳುತ್ತದೆ. ஆமென். பேதுரு ஆண்டவன் தந்தாரா? ಪೇತ್ರನ ಕೈಯಲ್ಲಿ ಕರ್ತನೇನು ಕೊಟ್ಟರಂತೆ? பாதாள திறவுகோல், ಪಾತಾಳದ ಬೀಗದ ಕೈ. ஆமென். அப்ப உன் கரத்துல என் கரத்துல ஆகுது. ನಿಮ್ಮ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಏನಿದೆ? சொல்லுங்க சொல்லுங்க. அந்த வார்த்தை வாசிங்க. ஆ ஆ அப்புறமா சாரி சார், பரலோகத்தில் கரெக்ட். நீ பூமி எது கட்டுகிறாயோ, எப்படியா? அப்புறமா பூலோகத்தில் எது கட்ட அவிழ்க்கிறாயோ, ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாதாளத்தை ஜெயிக்கணும்னாக்கா, ಪಾತಾಳ ಗೆಲ್ಲಬೇಕಾದರೆ, பாதக்கட்டு அவிழ்க்கப்படுனாக்கா, ಪಾತಾಳದ ಕಟ್ಟುಗಳು ಬಿಚ್ಚಲ್ಪಡಬೇಕು. உன்னுடைய கையில என்னுடைய கையில ನಿಮ್ಮ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ஒரு திறவுகோல் இருக்கணும். ಒಂದು ಬೀಗದ ಕೈ ಇರಬೇಕು. ಬಿಚ್ಚಲ್ಪಡಬೇಕು. உன்னுடைய கையில என்னுடைய கையில ನಿಮ್ಮ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ஒரு திறவுகோல் இருக்கணும். ಒಂದು ಬೀಗದ ಕೈ ಇರಬೇಕು. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்காரு. ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಕರ್ತನು ಏನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ? பக்கத்துல சொல்லுங்க. ஆண்டவர் ಕರ್ತನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ உங்க கரத்துல, ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ, என் கரத்துல ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ நான் கொடுத்திருக்கிறார். ಏನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ? பேசுங்க பேசுங்க, ஆன்சர் ಮಾಡಿ.
ಎಷ್ಟು ಜನ ಬೀಗದ ಕೈ ಇದೆ? ಮನೆ ಬೀಗದ ಕೈ ಕೇಳ್ತಾ ಇಲ್ಲ ನಾನು. ಆಮೇಲೆ ತೋರಿಸ್ಬಿಟ್ಟಿದ್ದೆ ನಾನು ತೆಗೆದು ಎಲ್ಲ ಮನೆ ಬೀಗದ ಕೈ ಇರುತ್ತೆ. ನಾನು ಕೇಳಿದೆ ಪರಲೋಕದ ಬೀಗದ ಕೈ ಎಷ್ಟು ಜನ ಕೈಲಿದೆ ಗೊತ್ತರೆ? பயப்படுற அவரை கை தூக்காதீங்க, அவர் தெரியும் நீங்கள் அவர் கை புஷ்க்கு தூக்காதீங்க. அவர் பையில் உக்காந்துக்கிறார், அவர் நீங்கள் தூக்கு நான் நீ மாடுன்னு சொல்லுங்க. எத்தனையும் போய் கரத்தில் பரலோகத்தின் திருவல் கோல் இருக்கு. ಎಷ್ಟು ಜನರ ಕೈಯಲ್ಲಿ ಪರಲೋಕದ ಬೀಗದ ಕೈ ಇದೆ? ಪುಂಜಿಸಿಂಗ್ಲ ಇಲ್ಲಿಯಾ? ಅರ್ಥ ಆಯ್ತಾ ಇಲ್ವಾ? ಎಷ್ಟು ಜನ ಮನೇಲಿ ಬೀಗದಕ್ಕಿದೆ? ಅದು ಡೌಟಾ? ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಎಲ್ಲ ಕೈಲಿ ಇದೆಯಾ ಬೀಗ? ಹೆಂಗೆ ಇಲ್ವ ನಮ್ಮ ಹತ್ರ? ಅಲ್ಲಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಅಯ್ಯೋ ಅಲ್ಲಿ ಇದೆ. ಆಮೇಲೆ ಒಟ್ಟಿನಲ್ಲಿ ಎಲ್ಲ ಸಿಗುತ್ತೆ. எல்லாட்டு இருக்கா இல்லையா? ಎಲ್ಲರ ಹತ್ರ ಇದೆಯಾ? அம்மாட்டனா இருக்கட்டும், அப்பாட்டனா யார்ட்டனா இருக்கட்டும், ಅಮ್ಮನ ಹತ್ರ ಇರಲಿ ಅಪ್ಪನ ಹತ್ರ ಇರಲಿ, ಮೊದಲು ಮಿಸ್ வீடு கீ இருக்கா இல்லையா? ಮನೆ ಬೀಗದ ಕೈ ಇದೆ ತಾನೆ? எதுக்கு? ಯಾಕೆ? லாக் நெக்ஸ்ட் சேஃப்டி நெக்ஸ்ட். திருட வரக்கூடாது, ಕಳ್ಳ ಬರಬಾರದು. கடையில ஏன் லாக் பண்ணிட்டு வரோம்? ಯಾಕೆ ಬೀಗ ಹಾಕಿ லாக் ಬರ್ತೀವಿ? பண்ணி 1க்கு 2 டைம் செக் பண்றோம். ಮನೆ ಬೀಗ ಹಾಕಿ 1ಕ್ಕೆ 2 ಸತಿ ಚೆಕ್ ಮಾಡ್ತೀವಿ. ஏன் செக் பண்றோம்? ಯಾಕೆ? நம்ம செக் பண்ணுவோம், ನಾವು ಪರೀಕ್ಷಿಸುತ್ತೇವೆ. ನೆಕ್ಸ್ಟ್ என்ன பண்ணுவோம்? ಆಮೇಲೆ ಯಾರ பின்னாடி வந்தாக்கா ಹಿಂದೆ ಯಾರಾದ್ರೂ ಬಂದ್ರೆ நீ ஒரு செக் பண்ணணுமோ? ನೀನೊಂದ್ಸತಿ ನೋಡು ಅಂತ ಏನ್ சொல்றோம்? ಯಾಕೆ? சரி நம்ம லாக் பண்ணி வச்சுட்டு சரி லாக் போய்டும். ನಾವೇ ತಾನೇ ಬೀಗ ಹಾಕಿದ ಹೇಗೆ மறுபடியும் செக் பண்றோம். ತಿರ್ಗಾ ಪರೀಕ್ಷಿಸು. கரெக்டா இல்லீங்களா? ஒருவேளை மறந்துட்டு இருந்தாக்கா? ಒಂದು ವೇಳೆ ಮರ್ತು ಹೋಗಿದ್ದರೆ? கரெக்டா இல்லீங்களா? இப்ப ஆண்டவன் சொல்றாரு, ಕರ್ತನೇನು ಹೇಳುತ್ತಾರೆ? பேதுருவே ಪೇತ್ರನೇ, பேதுருவே, ಪೇತ್ರನೇ, யார் மேல மிஸ் சபை கட்டுவாரா? ಯಾರ ಮೇಲೆ ಸಭೆ ಕಟ್ಟುತ್ತಾರಂತೆ? வாசி 18. ಸೀಮೋನ್. ஆமென். அப்ப சீமோன் அர்த்தம்? ಸೀಮೋನ್ ಅಂದ್ರೆ ಅರ್ಥ ಹೇಳಿ. ಏನ್ ಸೀಮೋನ್ பேர் ஆண்டு பேதுரு மாத்திட்டாரு? ಸೀಮೋನನ ಹೆಸರನ್ನು ಯಾಕೆ ಬದಲಾಯಿಸಿದರು? சீமோன் டிச்சிருந்த ஆண்டவர் ಸೀಮೋನ್ ಅಂತಾನೆ ಇರಬಹುದು. ஏன் சீமோன் போய் பேதுரு மாத்திட்டாரு? இது இயேசு வச்ச பேர். இது ಸೀಮೋನನ ಹೆಸರು ಪೇತ್ರ ಎಂದಿಟ್ಟರು. ஆண்டவர் வச்ச பேர் பேதுரு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇಟ್ಟ ಹೆಸರು அவங்க ಪೇತ್ರ. தாய் தகப்பன் வச்ச பேர் சீமோன். ಅವನ ತಂದೆ ತಾಯಿ ಇಟ್ಟ ಹೆಸರು ಸೀಮೋನ್. சீமோன் ஆவிக்கு அர்த்தம்? ಸೀಮೋನ್ ಅಂದ್ರೆ ಆತ್ಮಿಕ ಅರ್ಥ. அந்த பேருக்கு அர்த்தம்? ಆ ಹೆಸರಿಗೆ ಏನ್ ಅರ್ಥ? அப்ப பேர் நல்ல இல்லையா? ಹೆಸರು ಚೆನ್ನಾಗಿಲ್ವಾ? சில பேர் நல்ல பேர் மாத்திக்கிறாங்க பாத்தீங்களா? ಕೆಲವರು ಹೆಸರು ಚೆನ್ನಾಗಿಲ್ಲ ಅಂತ ಹೆಸರು ರಾಶಿ ಬದಲಾಯಿಸ್ಕೊತಾರೆ. ನಲ್ಲಲ್ಲ. ನೋಡಿದ್ದೀರಾ? அப்படியே சாஞ்சிடும், ಹಂಗೇ ಬಗುತ್ತೆ, அப்படியே போயிடும். ಹಂಗೇ ನಿಲ್ಲುತ್ತೆ. அப்சர்வ் பண்ணிக்கிறீங்களா? ನೋಡಿದ್ದೀರಾ? இப்போன்றீங்க கடை இல்லைங்களா? என்ன பண்ணோம்? மத்த மரம்லாம் பாருங்க, ಬೇರೆ ಮರಗಳೆಲ್ಲ ನೋಡಿ ஆடும், ಆಡುತ್ತೆ, ஆனா சாயாது. ಆದ್ರೆ ಬಗ್ಗಲ್ಲ. ஆனா மூங்கில் மரம் மட்டும்தான் ಬಿದ್ರು ಮಾತ್ರ முழுமையாக சாஞ்சிடும். ಪೂರ್ತಿ ಬಗ್ಗುತ್ತೆ. பேதுரு கேரக்டர் போய் பாருங்க, ಪೇತ್ರನ ಸ್ವಭಾವ ನೋಡಿ, அடிக்கடி விழுந்துடுவான், ಪದೇ ಪದೇ ಬಿದ್ದೋಗ್ತಾನೆ, அடிக்கடி மன்னிப்பு கேட்பான். ಪದೇ ಪದೇ ಕ್ಷಮೆ ஆண்டவர் என்ன பண்ணாரு? ದೇವ್ರೇನ್ ಮಾಡಿದ್ರು? உன் பேர் சரியில்லைன்னா பண்றாரு. ಹೆಸರು ಸರಿ ಇಲ್ಲ நீ ಅಂತ சூழ்நிலை பார்த்துட்டு ಸಂದರ್ಭ ನೋಡಿ அப்பவ மாறிடுன்ட்டு ಆಗಾಗ என்ன பேர் வச்சாரு? ಏನ್ ಹೆಸರಿಟ್ರು? பாராய். ಬಂಡೆ. ஆமென். அதான் சொல்றார், ಅದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾರೆ, நீ பேதுருவா இருக்கிறாய். ನೀನು ಪೇತ್ರನಾಗಿದ್ದಿ. பேதுருவா இருக்கிறவன ಪೇತ್ರನಾಗಿರುವವನ ஆண்டவர் சொன்னாரு. தேவன் வாசி ஏன் வாசித்த பேதுருவே நீ கல்லின் மேல, ಪೇತ್ರನೇ ಈ ಬಂಡೆಯ ಮೇಲೆ என்ன பண்ணுவாரு? என் சபையை கட்டுவேன். ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವೆ. அப்புறமா பாதாளத்தின் வாசல்கள் யாரு 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 ಅವ್ರು ಹೋಗಿ ಬಗ್ಗೋಗ್ತಾರೆ. கேட்ட இல்லீங்களா? ಹೌದಾ ಇಲ್ಲವಾ? ஆமென். ஹalleluya. ஆனா ஆரம்பத்துல பேதுரு எப்படி இருந்தான்? ಆರಂಭದಲ್ಲಿ ಪೇತ್ರ ಹೇಗಿದ್ದ? சீமோனா இருந்தான். ಸೀಮೋನನಾಗಿದ್ದ. ஐயா ஆண்டவர் சொல்றார், ಅದಕ್ಕೆ ಕರ್ತನು பேதுருவே ಪೇತ್ರನೇ, இந்த பாறை மேல ಈ ಬಂಡೆ அல்ல இந்த மலைய மேல ಈ ಬೆಟ್ಟದ என் ಮೇಲೆ சபையை கட்டுவேன். ನನ್ನ ಸಭೆ ಕಟ್ಟುವೆ. இந்த சபை கட்டின பிறகு ಈ ಸಭೆ ಕಟ್ಟಿದ ಮೇಲೆ பாதாளத்தின் பலம ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ உன்னை மேற்கொள்ளாது. ನಿನ್ನನ್ನು ಜಯಿಸಲಾರದು. ஆமென். அப்ப பாதாளத்தின் பலம, ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ, பாதாள சக்திகள், ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ, பாத சேனைகள் ಪಾತಾಳದ ಸೇನೆ என்னை உன்னை மேற்கொள்ள கூடாது. ನನ್ನನ್ನು ನಿನ್ನನ್ನು ಗೆಲ್ಲಬಾರದು. ஆகியால் தாவீது சொல்கிறார், ದಾವೀದನು 18வது அதிகாரம் 5வது வசனம், 18ನೇ ಅಧ್ಯಾಯದ 5ನೇ ವಾಕ್ಯ, பாதாளத்தை கட்டு, ಪಾತಾಳದ என்னை ಕಟ್ಟು சூழ்ந்திருக்கிறது. ನನ್ನನ್ನು ಆವರಿಸಿದೆ. ஆமென். நம்ம எந்த கட்டு சூழ்ந்திருக்கு? இப்போ ಯಾವ ಕಟ್ಟು? அறிக்கை செய்யுங்க.
பாதாளದ கட்டு பாதாள கட்டு பாதாளದ கட்டு உன்னை என்னை சூழ்ந்திருக்கிறது. ನನ್ನನ್ನು ಆವರಿಸಿದೆ. ஆகையால் தான் ಆದ್ದರಿಂದ அதை ஜெயிக்க ಅದನ್ನು ಗೆಲ್ಲಲು உன்னை எல்லா விதத்திலையும் ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲಿ தள்ளி 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 பார்க்கிறது. ತಳ್ಳಿ 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 ನೋಡುತ್ತದೆ. ஆமென். அப்ப பாதாளத்து வேலை என்னது? ಪಾತಾಳಕ್ಕೆ ಏನು ಕೆಲಸ ಹಾಗಾದರೆ? உன்னை ஜெயிக்கணும், ನಿನ್ನನ್ನು ಗೆಲ್ಲಬೇಕು, உன்னை ஜெயிக்கணும். ನಿಮ್ಮನ್ನು அப்ப ಗೆಲ್ಲಬೇಕು. நீ யாரு? ಹಾಗಾದ್ರೆ ನೀವ್ಯಾರು? நீங்க யாரு? ನೀವ್ಯಾರು? பரலோகமா? ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நல்லவர், ಕರ್ತನು கர்த்தர் ಒಳ್ಳೆಯವನು, நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. ஆண்டவர் சொல்கிறார், ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, இது இயேசுவின் வாயால் வந்த வார்த்தைகள். ಯೇಸುವಿನ ಬಾಯಿಂದ ಬಂದ ஒரு ಮಾತುಗಳು கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு, ಕ್ರೈಸ್ತ ಮಕ್ಕಳಿಗೆ, கிறிஸ்துவ குடும்பத்துக்கு, ಕ್ರೈಸ್ತ ಕುಟುಂಬಕ್ಕೆ, சபைக்கு, ಸಭೆಗೆ, ஊழியருக்கு சேவைಗೆ, பாதாளத்தின் வல்லமை ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ முடிஞ்சதுக்கு அனுதின போராடி இருக்குது பிள்ளையே. ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು ಅನುದಿನ ಹೋರಾಡುತ್ತದೆ. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ பாதாளத்துக்கு வல்லமை இருக்க. ಪಾತಾಳಕ್ಕೆ ಬಲ ಉಂಟು. ஆமென். பாதாளம் இருக்க, ಪಾತಾಳಕ್ಕೆ ಏನಿದೆ? ಹೇಳಿ, வல்லமை இருக்க. ಬಲ ಉಂಟು. அப்படி இல்லைனாக்கா ಇಲ್ಲದಿದ್ದರೆ இயேசுவின் வார்த்தை சொல்லிக்க மாட்டான். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಈ ಮಾತನ್ನು நான் ಹೇಳುತ್ತಿಲ್ಲ. சொன்னா பாதாளத்தின் வல்லமை ಪಾತಾಳದ ಶಕ್ತಿಗಳು உன்னை மேற்கொள்ளாது. ನಿಮ್ಮನ್ನು ಗೆಲ್ಲುವುದಿಲ್ಲ. அப்ப ஏன் வல்லமை யூஸ் பண்றாரு? ಯಾಕೆ ಬಲ ಎಂಬ ಮಾತನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಿದ್ದಾರೆ? ஏன் இயேசு வார்த்தை பிரயோஜன படுத்துறாரு? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯಾಕೆ ಆ ಮಾತನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತಿದ್ದಾರೆ? பாதாளத்துக்கு வல்லமை இருக்க, ಪಾತಾಳಕ್ಕೆ ಬಲ ಉಂಟು. பாதாளத்துக்கு வல்லமை இருக்க. ಪಾತಾಳಕ್ಕೆ ಬಲ அதை ಉಂಟು. ஜெயிக்கிறோம் தான் ಅದನ್ನು ಗೆಲ್ಲಬೇಕಾದರೆ பெந்தேகோஸ் கிறிஸ்துவன். ಬೆಂದೆಗೋಸ್ ಕ್ರೈಸ್ತನೇ. ஆமென். எந்த கிறிஸ்துவன்? ಯಾವ ಕ್ರೈಸ್ತರು? எல்லா கிறிஸ்துவனால ஜெயிக்க முடியாத, ಎಲ್ಲಾ ಕ್ರೈಸ್ತರು ಗೆಲ್ಲಲಾರರು. எல்லா தேவ பிள்ளை ஜெயிக்க முடியாத. ಎಲ್ಲಾ ದೇವರ ಮಕ್ಕಳು ಗೆಲ್ಲಲಾರರು. நீ அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளையா இருந்தா, ನೀವು ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ ದೇವರ ಮಕ್ಕಳು, இயேசு ரத்தம் மேல் அக்னியா இருப்பதையானால், ಯೇಸುವಿನ ರಕ್ತ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಅಗ್ನಿಯಾಗಿ இயேசு வலவு மேல் இருப்பதையானால், ಯೇಸುವಿನ ಬಲ ನಿಮ್ಮ ಮೇಲೆ பாதாளத்தின் வல்லமை ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ உன்னை என்னை நெருங்காத. ನಿಮ್ಮನ್ನು ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟದು. நெருங்கி வந்தாலும் ಬಂದರು கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். ಕರ್ತನು ನಿಮಗಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುವ. ஆகிய பவுல் சொல்கிறார், ಆದ್ದರಿಂದ ಪೌಲನು எடுங்க ಹೇಳುತ್ತಾನೆ, 1 கொரிந்தியர் 1 ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ 15வது அதிகாரம் 15ನೇ ಅಧ್ಯಾಯ. சீக்கிரமாக 1 கொரிந்தியர் 1 ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 15வது அதிகாரம் 15ನೇ ಅಧ್ಯಾಯ 55 வார்த்தை நினைக்கிறேன். 55 வார்த்தை தான். 55ನೇ ವಾಕ್ಯ. மரணமே எப்படியா சிஸ்டர்? உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நெக்ஸ்ட், மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். நெக்ஸ்ட், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நமக்கு ஜெயம் கொடுக்கும், ನಮಗೆ ಜಯ ಕೊಡುವ நம்முடைய தேவனால, ನಮ್ಮ ದೇವರಿಂದ, அல்ல இயேசுவுக்காக ಯೇಸುವಿನಿಂದ ஸ்தோத்திரம். ಸ್ತೋತ್ರ. இங்க இப்ப பவுல் என்ன சொல்றாரு? ಪೌಲನೇನು ಹೇಳುತ್ತಾನೆ? மரணமே ಮರಣವೇ உன் கூர் எங்கே? ನಿನ್ನ ஜெயவெள்ளி. ಜಯವೆಲ್ಲಿ? பாதாளமே ಪಾತಾಳದವೇ உன் ஜெயம் எங்கே? ನಿನ್ನ ಜಯವೆಲ್ಲಿ? ஆமென். ஹalleluya. அப்ப பாதாளத்தின் வல்லமை ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ உன்னை என்ன ஜெயிக்க முடியாது. ನಿನ್ನನ್ನು ನನ್ನನ್ನು ಗೆಲ್ಲಲಾರ. ஏனென்று 57 வசனம் சொல்றாங்க, 57ನೇ ವಾಕ್ಯ நம்முடைய ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ஜெயம் கொடுக்க ನಾಮದಲ್ಲಿ தேவனுக்கு ಜಯ ಕೊಡುವ ದೇವರಿಗೆ ஸ்தோத்திரம். ಸ್ತೋತ್ರ. ஆமென். அப்ப நமக்கு ஜெய தருவது யாரு? ನಮಗೆ ಜಯ ಕೊಡುವುದು ಯಾರು? அறிக்கை ಮಾಡಿ. நமக்கு ஜெயம் கொடுப்பவர், ನಮಗೆ ಜಯ ಕೊಡುವವರು, நமக்கு ஜெயம் தந்தவர், ನಮಗೆ ಜಯ ஓ ಕೊಡುವವರು, ஜெயவாக்கி வைத்தவர், ಜಯವಾಗಿ ಇಟ್ಟಿರುವವರು, ஜெய வாழ்க்கை ಜಯ ಜೀವಿತ ಕೊಟ್ಟಿರುವವರು, கொடுத்தவர் ಕೊಟ್ಟವರು இயேசு. ಯೇಸು. இயேசு. ಯೇಸು. சொல்லுங்க இயேசு. ಯೇಸು. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல உனக்கு ನೋಡಿ ஜெயம் ಹೇಳಿ. கொடுப்பவர், ನಿಮಗೆ ಜಯ ಕೊಡುವವರು, எனக்கு ஜெயம் கொடுப்பவர் ನನಗೆ ಜಯ ಕೊಡುವವರು இயேசு. ಯೇಸು. ஆமென். அப்ப பாதாளம் ஜெயிக்கலாமா? ಪಾತಾಳ ಗೆಲ್ಲಬಹುದಾ?
மரணமே உன் கூரெங்கே? ನಿನ್ನ ಜಯವೆಲ್ಲಿ? பாதாளமே ಪಾತಾಳವೇ உன் ஜெயம் ನಿನ್ನ எங்கே? ವಿಷದ அப்ப ಕೊಂಡಿಯಲ್ಲಿ ನಾವು ಕೇಳಿ வைக்கிறார். ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. அப்ப ஜெயிச்சு சொன்னாரா? ಗೆದ್ದೆವು ಎಂದರ? ஜெயம் எங்கே? ನಿನ್ನ ಜಯವೆಲ್ಲಿ? அப்ப பவுல் அந்த பாதாள ஜெயிக்க முடியல. ಪೌಲನನ್ನು ಆ ಪಾತಾಳ ಗೆಲ್ಲಲಿಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. அப்ப ஜெயிக்க முடியுமா? ಹಾಗಾದ್ರೆ ನಿನ್ನನ್ನು என்ன ಗೆಲ್ಲಬಹುದಾ? ஜெயிக்க முடியுமா? ನನ್ನನ್ನು அவர் ಗೆಲ್ಲಬಹುದಾ? விசுவாசமா சொல்றார். ಪೌಲನು ನಂಬಿಕೆಯಿಂದ பாதாளத்தை ஜெயித்த பவுல் சொல்கிறார். ಪಾತಾಳ ಗೆದ್ದ ಪೌಲನು ஏனென்ற ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. பவுல் அடிக்கடி 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 ಪೌಲನು ಪದೇ 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 மரணத்துக்குள் கொண்டு போய் வந்தது. ಮರಣದ ಒಳಗಡೆ ಹೋಗಿ மரணம் கூட பவுலை ஜெயிக்க முடியவில்லை. ಮರಣ ಕೂಡ ಪೌಲನನ್ನು இந்த ಗೆಲ್ಲಲಿಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. வார்த்தை யார சொல்ல முடியும் என்றால், ಈ ವಾಕ್ಯ ಯಾರಿಂದ ஓ ಹೇಳಬಹುದು? எல்லாரும் இந்த வார்த்தை அறிக்கை செய்ய முடியாது. ಎಲ್ಲರೂ ಈ ವಾಕ್ಯ ಅರಿಕೆ ಮಾಡಲಾರರು. எல்லாரும் இது சொல்லலாம். ಎಲ್ಲರೂ ಸುಲಭವಾಗಿ இந்த ಹೇಳಬಹುದು. வார்த்தை சொல்லுகிற யாரா இருக்கணும்னாக்கா, ಈ ವಾಕ್ಯ ಹೇಳುವವರು ಯಾರಿರಬೇಕೆಂದರೆ அந்த அனுபவத்துக்கு போய் வந்தவனா இருக்கணும். ಅನುಭವದಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಂದವರೇ ಇರಬೇಕು. ஆமென். அதான் ஆரம்பத்துல சொன்னேன். ಅದಕ್ಕೆ ಆರಂಭದಲ್ಲೇ ಹೇಳಿದೆ, எல்லா கிறிஸ்துனால பாதாளத்தை ஜெயிக்க முடியாது. ಎಲ್ಲ ಕ್ರೈಸ್ತನಿಂದಲೂ ಪಾತಾಳ ಗೆಲ್ಲಲಾರರು. உண்மையான பெந்தகோஸ்தா இருந்தா மட்டும்தான், ನಿಜವಾದ ಬೆಂದಗೋಸಾಗಿದ್ದರೆ அவருக்காக வாழ்ந்தது மட்டும்தான், ಆತನಿಗಾಗಿ இயேசு ಬದುಕಿದರೆ ரத்தம் யார் மேல அக்கினி இருக்குதோ அவன் மட்டும்தான் ಯೇಸುವಿನ ರಕ್ತ ಯಾರ ಮೇಲೆ ಅಗ್ನಿ ಆಗಿದೆಯೋ பாதாளத்தை ஜெயிப்பான். ಪಾತಾಳ ಗೆದ್ದ. பாதாள வல்லமை ஜெயிப்பான். ಪಾತಾಳದ ಶಕ್ತಿಗೆ எந்த பாதாள வல்லமை இருந்தாலும் ಯಾವುದೇ ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ ஒன்னு ಇದ್ದರೂ தேவ அக்கினி இருப்பதையானால், ಮೇಲೆ ದೇವರ ಅಗ್ನಿ தேவ ಇರುವುದಾದರೆ, வல்லம் இருப்பதையானால், ದೇವರ ಬಲ ಇರುವುದಾದರೆ பாதாளத்தின் வல்லமை ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ உன்னை மேற்கொள்ள முடியாது. ನಿಮ್ಮನ್ನು ಗೆಲ್ಲಲಾರದು. ஆமென். அப்ப பாதாளத்தை சூழ்ந்து கொள்ளலாம், ಪಾತಾಳ ಆವರಿಸಬಹುದು, இயேசுவை ஜெயிக்க கூடாது. ನಿಮ್ಮನ್ನು ஏன்னா ಗೆಲ್ಲಬಾರದು. உலகத்துல இருக்கிறோம், ಯಾಕಂದ್ರೆ ಲೋಕದಲ್ಲಿ பூமி மேல இருக்கிறோம். ಭೂಮಿ ಮೇಲಿದ್ದೇವೆ. ஏன் பாதாளத்தை சூழ்ந்து கொள்ள முடியும்? ಹೇಗೆ ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ ನಮ್ಮ ಆವರಿಸಲು ಸಾಧ್ಯ? சொல்லுங்க. ನಾಶನವೆಲ್ಲಿ? ஆமென். ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரியே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏன் பாதாளத்தின் வல்லமை என்னவோ சூழ்ந்திருக்குது? ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಹಿಡಿದಿದೆ? பாதாளத்தின் வல்லமை ஒரு சூழ்ந்து கொண்டால், ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ ಒಬ್ಬರನ್ನು இங்கு ಆವರಿಸಿದರೆ ஓசையை தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ಓಸೆಯನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ, ஓ மரணமே, ಮರಣವೇ உன்னுடைய வாதைகள் எங்கே? கடைசி ನಿನ್ನ ಉಪದ್ರವಗಳಲ್ಲಿ தமிழ்காரங்களா? இல்ல இல்ல, மரணம் அங்க வாசிங்க. இல்ல மரணமே அங்க வாசிங்க. ஆ, உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? ಪಾತಾಳವೇ ನಿನ್ನ ನಾಶನವೆಲ್ಲಿ? ஆமென். அப்ப பாதாளத்தின் வல்லம் ஒருவனுக்குள் வந்தால், ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬಂದರೆ, அல்லது பாதாளத்தை கட்டு ஒருவனுக்குள் இருந்தால், ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ ಒಬ್ಬರಲ್ಲಿದ್ದರೆ, அது ஒரு ಕಟ್ಟಿದ್ದರೆ, அடியாளம் ಅದರ ಗುರುತು உன்னை சர்வ சங்காரமாக்கும். ನಿನ್ನನ್ನು ಸರ್ವ ಸಂಹಾರ ಮಾಡುತ್ತದೆ. ஆகியால் ஓசையை சொல்லுகிறார், ಆದ್ದರಿಂದ ಹೋಸೆ பாதாளமே ಪಾತಾಳವೇ உன்னுடைய சங்காரம் எங்காய்? ನಿನ್ನ ಸಂಹಾರವೆಲ್ಲಿ? அப்ப பாதாளத்தின் வல்லமை சொல்லுங்க, ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ ಏನ್ ಹೇಳಿ? உங்களை சங்காரமாக்கும். ನಿಮ್ಮನ್ನು ಸಂಹಾರ ಮಾಡುತ್ತದೆ. ஆமென். உன் குடும்பத்தை என்ன பண்ணா? ನಿಮ್ಮ ಕುಟುಂಬನ ಏನ್ ಮಾಡುತ್ತದೆ? உன் வாழ்க்கை என்ன பண்ணா? ನಿನ್ನ ಜೀವನವನ್ನ ಏನ್ உன் ಮಾಡುತ್ತದೆ? சரீரத்தை என்ன பண்ணா? ನಿಮ್ಮ ಶರೀರವನ್ನ ಏನ್ ಮಾಡುತ್ತದೆ? சங்காரமாக்கிடா. ಸಂಹಾರ ಮಾಡುತ್ತದೆ. ஆகியால இங்க காண நாசவில்லை. ನಿನ್ನ ನಾಶವೆಲ್ಲಿ? ஆமென். உன்னை என்ன பண்ணிடும்? ನಿನ್ನನ್ನೇನು ಮಾಡುತ್ತದೆ? அங்கமா சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ உங்களை ಹೇಳಿ. நாசம் பண்ணிடும். ನಿನ್ನನ್ನು ನಾಶ ಮಾಡುತ್ತದೆ. பாதாளத்தின் வல்லம் உனக்குள் இருந்தால், ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ ನಿಮ್ಮಲ್ಲಿದ್ದರೆ, பாதாளದ கட்டு உனக்குள் இருந்தால், ಪಾತಾಳದ ಕಟ್ಟು ನಿಮ್ಮಲ್ಲಿದ್ದರೆ, உன் குடும்பத்தை, ನಿಮ್ಮ உன் ಕುಟುಂಬವನ್ನು, வீட்டை, ನಿಮ್ಮ உன் ಮನೆಯನ್ನು, சரீரத்தை, ನಿಮ್ಮ உன் ಶರೀರವನ್ನು, வாழ்க்கைய ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನು நாசப்படுத்திடும், ನಾಶ ಮಾಡುತ್ತದೆ, சங்காரமாக்கிடும். ಸಂಹಾರ ಮಾಡುತ್ತದೆ. ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டாவது கட்டியது ಎರಡನೇ ಕಟ್ಟು ಯಾವುದು? பாதாளத்தின் கட்டு அவிழ்க்கணும். ಪಾತಾಳದ ಕಟ್ಟು ಬಿಚ್ಚಬೇಕು. அப்பனா இருக்குது பாதாள கட்டு. ಹಾಗಾದ್ರೆ ಏನಾಗಿದೆ ಪಾತಾಳದ ಕಟ್ಟು? உன்னை நாச பண்ண டெய்லி பொந்து நேக்குது. ನಿನ್ನನ್ನು ನಷ್ಟಪಡಿಸುವಂತೆ ದಿನ ಬರುತ್ತಿದೆ. ஏதாவது விதத்துல, ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು அது ವಿಧದಲ್ಲಿ, வியாபாரமா இருக்கலாம், ವ್ಯಾಪಾರವಿರಲಿ, வேலை இல்லாத வண்ணமா இருக்கலாம், ಕೆಲಸ ಇಲ್ಲದ சரீரத்தை ಪರಿಸ್ಥಿತಿ, பலவீனமா இருக்கலாம், ಶರೀರದಲ್ಲಿ அல்ல ಬಲಹೀನತೆ, மந்த கட்டுகளா இருக்கலாம், ಕಟ್ಟುಗಳಿರಲಿ, விழுந்து போன சேனைகளா இருக்கலாம், ಬಿದ್ದು ಹೋದ ಸೇನೆಗಳಿರಲಿ,
ஏதாவது விதத்துல ಯಾವುದಾದ್ರೂ ವಿಧದಲ್ಲಿ பாதாளத்து கட்டு, ಪಾತಾಳದ ಕಟ್ಟು, பாதாளத்து வல்லமை ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ உன்னை என்னை ನಿನ್ನನ್ನು ನನ್ನನ್ನು சங்காரமாக்குகிறது, ಸಂಹಾರ ಮಾಡುತ್ತದೆ, சங்காரமாக்குகிறது. ಸಂಹಾರ அப்ப இந்த ಮಾಡುತ್ತದೆ. பாதாளத்து வல்லமை என்ன பண்ணும்? ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? என்ன பண்ணும்? நீ என்ன பண்ணும்? ನಾವು ಆ ಪಾತಾಳದ ಶಕ್ತಿಯನ್ನು ಏನು ಮಾಡಬೇಕು? ಹಾಗಾದರೆ ಗೆಲ್ಲಬೇಕಮ್ಮ. ಕರ್ತನಲ್ಲவர், ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು, கர்த்தனல்லவர். கர்த்தன் அப்ப ಒಳ್ಳೆಯವನು. பாதாளத்து வல்லமை ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ உன்னை என்ன ஜெயிக்க கூடாது. ನಿನ್ನನ್ನು ನನ್ನನ್ನು ಗೆಲ್ಲಬಾರದು. ஒரு குடும்பத்தை பாதாளத்து வல்லமை இருப்பதையானா, ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ விசேஷமா ಇರುವುದಾದರೆ, கிறிஸ்துவ குடும்பத்தில் இருப்பதையானா, ವಿಶೇಷವಾಗಿ ಕ್ರೈಸ್ತ அந்த ಕುಟುಂಬದಲ್ಲಿ குடும்ப ಇದ್ದರೆ, சங்காரமாக்குதே பிள்ளையே. ಕುಟುಂಬ ಸಂಹಾರವಾಗುತ್ತದೆ. உன் குடும்ப சங்காரம் ஆவதற்கு, ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಸಂಹಾರ உன் குடும்பம் ಮಾಡುವುದಕ್ಕೆ, நஷ்டமடைவதற்கு, ನಿನ್ನ ಕುಟುಂಬ ನಷ್ಟ உன்னுடைய ಹೊಂದುವುದಕ್ಕೆ, கையின் பிரயாசம் நஷ்டமடைந்ததுக்கு, ಕೈಯ ಪ್ರಯಾಸ ನಷ್ಟ உன் ಹಾಕುವುದಕ್ಕೆ, வாழ்க்கையில் தரிதம் வந்ததுக்கு, ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ದರಿದ್ರ ஏன் அடிக்கடி அடிக்கடி கடமேல் 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 நம்ம கடனா இருப்பது காரணம். ಪದೇ ಪದೇ ಸಾಲ ಬರುವುದಕ್ಕೆ ಕಾರಣ, நீ விரும்பி செய்வதற்கு காரணம், ಬಯಸಿದ್ದನ್ನೆಲ್ಲ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಕಾರಣ, அதுக்கு காரணம் பாதாளத்தின் வல்லமை, ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ, பாதாள கட்டு. ಪಾತಾಳದ ಕಟ್ಟು. ஆகிய தாவீது சொல்கிறார், ಅದಕ್ಕೆ ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ, 18:5 சொல்கிறது, 18:5 பாதாளத்தின் வல்லமை சூழ்ந்திருக்கிறது. ಪಾತಾಳದ ಕಟ್ಟುಗಳು ನನ್ನನ್ನು ಆವರಿಸಿದೆ. இது தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணோம்? ಇದು ತಿಳಿದ ಮೇಲೆ ಏನು ಮಾಡಬೇಕು? அவிழ்க்கணும், ಬಿಚ್ಚಬೇಕು, ஆமென், அல்லது அடிக்கணும், ಅಥವಾ ಒಡೆದು ಹಾಕಬೇಕು, அல்லது அக்னியா சுட்டரிக்கணும். ಅಥವಾ ಅಗ್ನಿಯಿಂದ ಸುಟ್ಟು ಹಾಕಬೇಕು. ஆமென். அப்ப அதிகாரம் இருக்கா இல்லையா? ಅಧಿಕಾರ ಇದೆಯಾ ಇಲ್ವಾ? பார்க்கலமா சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ. பவுலுக்கு இருக்கான், ಪೌಲಿಗಿದೆಯಂತೆ, ஓசையாருக்கு இருக்கான், ಹೋಸೇನಿಗಿದೆಯಂತೆ, உனக்கு இருக்கா இல்லையா? ನಿಮಗಿದೆಯಾ ಇಲ್ವಾ? இருந்தால் ಇದ್ದರೆ பாதாளத்தின் வல்லமை ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ இந்த ஜெபத்தால ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯಿಂದ நீதான் அடிக்கணும். ನೀವೇ ಗೆಲ್ಲಬೇಕು. ஆமென். நம்ம நேத்து கேட்டோம், ನಾವು ಕೇಳಿದೆವು நேத்து கேட்டோம். ನಿನ್ನೆ, ஒன்று தேவன் செய்வார், ಒಂದು ದೇವರು ಮಾಡುವರು, ரெண்டாவது நீ செய்யணும். ಎರಡನೇದು ನೀವು ಮಾಡಬೇಕು. ஆமென். தேவன் என்ன பண்ணாரு? இப்போ ದೇವರೇನ್ ಮಾಡಿದ್ರಿ? ಈಗ வார்த்தை மூலம் காட்டி குத்துறார். ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ இப்ப ತೋರಿಸಿಕೊಟ್ಟಿದ್ರು. யார் அடிக்கணும்? ಈಗ ಯಾರು ಹೊಡೆಯಬೇಕು? புரியுதுங்களா? ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். ಕರ್ತನ ಯುದ್ಧ ಮಾಡುವ, சோ ஆண்டவர் பிள்ளை இருக்க இயேசு நாமத்தில் ரட்சிக்கப்பட்ட ಕರ್ತನ ಮಕ್ಕಳಾಗಿ ಯೇಸುವಿನ ನಾನು ನಾಮದಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ நீயும் ಹೊಂದಿದ ನಾನು அது ನೀವು ஜெயிக்கணும். ಅದನ್ನು ಗೆಲ್ಲಬೇಕು. ஹல்லேலூயா. அப்ப ரெண்டாவது யார் செய்யணும்? இப்போ ಎರಡನೇದು ಯಾರು ಮಾಡಬೇಕೀಗ? இந்த பாதாளದ வல்லமை யார் அடிக்கணும்? ಈ ಪಾತಾಳದ ಶಕ್ತಿಯನ್ನು ಯಾರು ಜಯಿಸಬೇಕು? ನಿಮ್ಮ ಹೆಸರಿಟ್ಟು ಹೇಳಿ ಸಾಕು. ಶಿಲ್ಪ ಜಯಿಸಬೇಕು. ದೇವರು ಎಲ್ಲರಿಗೂ ಅಧಿಕಾರ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್. ಎತ್ತಿ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ ಇருக்கு. ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಅಧಿಕಾರವಿದೆ? ಸರ್ವ ಸಂಹಾರಮಾಕ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿದೆ ಸರ್ವ பிள்ளையே. ಸಂಹಾರ ಮಾಡುವ ಅಧಿಕಾರ ನಿಮಗಿದೆ ದೇವರ ಯಾರು? ಮಕ್ಕಳೇ. ಯಾರನ್ನು? பாதாளத்தின் வல்லமை. ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ. இது வந்த நான் நடக்க காட்டுறேன். நான் ಇದು ಬಂದ್ರೆ ಏನೆಲ್ಲ ನಡೀತದೆ ತೋರಿಸುತ್ತೇನೆ ನಾನು. ஆயிடுச்சு முடிக்கலாம். நாளைக்கு தியானிக்கு அதிவாசனம் தெரியும். ಸಾಧ್ಯವಾದ್ರೆ ಇವತ್ತು ಮುಗಿಸೋಣ, ಇಲ್ಲದ್ರೆ நம்ம ನಾಳೆ வீட்டில் நான் வந்து காட்டுற பாருங்க. இப்போ ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಬರುತ್ತದೆ நம்ம வாழ்க்கையில் நான் வந்து பாருங்க. இப்போ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ இந்த ಬರುತ್ತದೆ பாதாளத்த வல்லமை ஒரு வீட்டுக்குள்ள வந்தால் ಒಂದು ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ ಒಬ್ಬರ ಮನೆ ಒಳಗಡೆ அவன் ಬಂದರೆ வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. ಅವನ ಜೀವಿತ ಹೇಗಿರುತ್ತೆ ನೋಡಿ. வெளிப்படுத்தல் ಪ್ರಕಟಣೆ 5வது அதிகாரம் நினைக்கிறோம். பார்த்தோம் இல்ல 9வது அதிகாரம். 9வது அதிகாரம் 9ನೇ ಅಧ್ಯಾಯ. வெளிப்படுத்தல் ಪ್ರಕಟಣೆ 9வது அதிகாரம் 9ನೇ ಅಧ್ಯಾಯ 1 2 3 வாசிங்க. 1 2 3. எஸ். ஆ ஆ ஆ ಆ ಯಾವ ಲೋಕಕ್ಕೆ? ಅದೋ ಲೋಕದ ಏನರ್ಥ? ಹಾಂ, ಪಾತಾಳ. ನೆಕ್ಸ್ಟ್ ಹಾಂ 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 ಎಸ್ ಹಾಂ ಹಾಂ ತೆರೆಯಲು ಹಾಂ ಕೋಪದಿಂದ ಬಂದ ಹಾಂ ಎಸ್. ಯಾವ ಕುಲುಮೆ ಥರ ಇದೆಯಂತೆ? ದೊಡ್ಡ ಕುಲುಮೆಯ ಹೊಗೆಯಂತೆ. ಹಾಂ, ಆಮೇಲೆ ಹಾಂ, ಹೊಗೆಯಿಂದ ಸೂರ್ಯನು, ಆಕಾಶವು,
ನೋಡಿ ನೋಡಿ ಚೆನ್ನಾಗಿ நல்ல ಒಂದು நிமிஷம் நல்ல கவனிங்க. ಗಮನಿಸಿ, வார்த்தை சொல்லு பாருங்க. ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அந்த புகை வந்த பிரயாசத்துல ಆ ಹೊಗೆ ಬಂದದರಲ್ಲಿ ಸೂರ್ಯನು ஆகாயம் முழுவதும் ಆಕಾಶವಿಡೀ இருளடைந்தது. ಕಾರ್ಗತ್ತಲಾಯಿತು. ஆமா, அப்ப எவ்வளோ பெரிய புகை இருந்தது பாருங்க. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಹೊಗೆ ಇದ್ದಿರಬೇಕು ನೋಡಿ. சூரியனுடைய வெளிச்சத்தையும் ಸೂರ್ಯನ ಬೆಳಕನ್ನು, ஆகாயத்து பிரகாசத்தையும் ಆಕಾಶದ ಪ್ರಕಾಶವನ್ನು மறைக்கப்படுகிற அதிகாரம் ಮುಚ್ಚುವಂತ ಅಧಿಕಾರ அல்ல, மூடப்பட அதிகாரம் ಮುಚ್ಚುವಂತ ಅಧಿಕಾರ பாதாளத்துக்கு இருக்க. ಪಾತಾಳಕ್ಕುಂಟು. பாதாளத்துக்கு இருக்குதே பிள்ளையே. ಪಾತಾಳಕ್ಕುಂಟು. இந்த காரியம் எங்க வந்ததா? ಈ ಕಾರ್ಯ ಎಲ್ಲಿಂದ ಬಂತು? பாதாளத்து வெளியே வந்தது. ಪಾತಾಳದಿಂದ ಈಚೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಬಂತು. ನೆಕ್ಸ್ಟ್ 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 ಆಮೇಲೆ ಹೊಗೆಯಿಂದ ಏನು ಬಂತು ಇವಾಗ? ಹೊಗೆಯಿಂದ ಮಿಡತೆಗಳು ಹೊರಟು ಬಂದವು. ಭೂಮಿಯಲ್ಲಿರುವ ಚೇಳುಗಳಿಗೆ ಇಲ್ಲ ಸಾಮರ್ಥ್ಯವಿರುವ ಪ್ರಕಾರ ಯಾರಿಗೆ? ಮಿಡತೆಗಳಿಗೆ. ಯಾರಿಗೆ? ಈ ಮಿಡತೆಯಲ್ಲಿಂದ ಬಂತು ಇವಾಗ? ಪಾತ ಅನಿಸ್ತದೆ ಪರಲೋಕನ್ರಿ, ಹಿಂಗ ಪಾದ ಪರಲೋಕ ಇಡಿಸಬೇಕು. ಪಾತಾಳದ வந்தது. ಪಾತಾಳದಿಂದ எங்க ಬಂತು. வந்துச்சு? ಎಲ್ಲಿಂದ ಬಂತು? தமிழ்சிங்க ஒன்ன வசலிருந்து எக்காலம் ஊதினான், அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் அவன் பாதாள குழியை திறந்தான். பாதாள குழியை திறக்கிறான். உடனே பெருஞ்சூளையின் புகையைப் போல ஆ அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரம் மூடிக்கொண்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமி மேல் வந்தது. அம்மா இப்போ சைலண்ட்ஸ்டம்மா சைலண்ட்ஸ்டம்மா வாசிஸ்டர். அவைகளுக்கு பூமி மேல் இருக்க தேள்களின் வல்லமை கொடுக்கப்பட்டது. வாசிங்க வாசிங்க சீக்கிரம். ஆ ஆ ஆ ஆ நல்ல கவனி வார்த்தைங்க. தாங்கள் நெற்றிகள் மேல யாருடைய முத்திரை? இயேசு கிறிஸ்துவின் முத்திரை எந்த நெற்றி மேல் இல்லையோ அந்த மனுஷனை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு கட்டளை வந்து கணசு அப்பனை ஆயிட்டோம். நெக்ஸ்ட் மேலும் இப்போ முக்கியமா வார்த்தை கவனிங்க. அவைகளுக்கு கொலை செய்யும்படிக்கு உத்திரம் கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவு என்ன பண்ணா அவர்களை வேதனைப்படுத்தப்பட்டது. நல்ல கவனிங்க. அவைகள் செய்யும் வேதனை, நோவு, வலி, பிரச்சனை, கவலை, கண்ணீர்கள் தேலானது மனுஷனை கொட்டும் போது. ஆமென், ஹல்லேலூயா. ಪಾತಾಳತಿನ ಬಲ್ಲಮ ஒரு ಕುಟುಂಬಕ್ಕೆ ಬಂದಾಲ್, ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಬಂದರೆ அப்போஸ்தலன் யோவான் பத கர்த்தர் சொல்கிறார். ಅದ ಯೋಹಾನ ನೋಡಿ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಪದ್ಮ ದ್ವೀಪದಲ್ಲಿ இந்த வசனம் பேசினிருக்கிறார். ಮೋಸ್ ದ್ವೀಪದಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அவருக்கு தரிசனம் காட்டுகிறார். ದರ್ಶನ ತೋರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. பாதாளದ ಬಲ್ಲமை பத்தி பேசுகிறார். ಪಾತಾಳದ ಶಕ್ತಿಯನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. 5ஆம் நாளில 5ನೇ ದಿನದಲ್ಲಿ 5ஆம் தூதன் 5ನೇ ದೇವದೂತ எக்காலம் ஊதும்போது ಸೂರ್ಯನ ಊದಲಾಗಿ ஆகாயத்திலிருந்து ಆಕಾಶದಿಂದ ಭೂಮಿ ಮೇಲೆ ಭೂಮಿಗೆ ஒரு நட்சத்திரம் விழுவதை கண்டேன். ಒಂದು ನಕ್ಷತ್ರ ಬೀಳುವುದನ್ನು ಕಂಡೆ. ஆமென். கண்டது மட்டுமல்ல, ಅಷ್ಟೇ ಅಲ್ಲ, அவன் கரத்துல ಅವನಿಗೆ ஒரு கீ கொடுக்கப்பட்டது. ಒಂದು ಬೀಗದ ಕೈ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. எதுக்கு? ಯಾವುದಕ್ಕೆ? ಎಲ್ಲ ನೋಡಿ, ಎದಕ್ಕೆ? பாதாள திருவுக்குள் திறக்கும்படியாக. ಅದೋ ಲೋಕಕ್ಕಿರುವ ಬೀಗದ ಕೈ அவன் திறக்கிறான். ಅವನು ತೆರೆಯುತ್ತಿದ್ದಾನೆ. திறந்து நவன்ச்சான். ತೆರೆದ ಕೂಡಲೇ ಏನ್ ಬಂತು? புகை வருகிறது.
ಹೊಗೆ. அந்த புகை எப்படியா மாறுச்சான்? ಹೊಗೆ ಹೇಗೆ ಆಯ್ತು? சூரியனையும் ಸೂರ್ಯನನ್ನು ஆகாயத்தையும் ಆಕಾಶವನ್ನು இருளுக்குள் வைக்கப்பட்டது. ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಇರಿಸಿತು. அப்ப பாதாளத்து வல்லம் இருக்க இல்லையா? ಪಾತಾಳಕ್ಕೆ ಬಲ ಇದೆಯಾ ಇಲ್ವಾ? ஆமென். எந்த வல்லம் இருக்கான்? ಏನ್ ಶಕ್ತಿ ಇದೆಯಂತೆ? சூரியனையும் ಸೂರ್ಯನನ್ನು ஆகாயத்தையும் அந்த ಆಕಾಶವನ್ನು ஒளிகளை மூடுகிற வல்லமாய். ಅದರ ಬೆಳಕನ್ನು ಮುಚ್ಚುವಂತ அப்ப ಶಕ್ತಿ. இயற்கையே ஜெயிக்குதுனாக்கா ಪ್ರಕೃತಿಯನ್ನೇ ಗೆಲ್ಲುತ್ತದೆಂದರೆ நீ நான் எம்மாத்திரம். ನೀನು ನಾನು ಎಷ್ಟರವರು? ஆமென். சூரியன் ಸೂರ್ಯ இதுவரைக்கும் ಇಲ್ಲಿವರೆಗೂ தேவனால் உருவாக்கப்பட்ட அந்த நாள் இந்த நாள் வரைக்கும் ದೇವರಿಂದ ಉಂಟಾದ ಆ ದಿನದಿಂದ ಈ ದಿನದವರೆಗೂ ஒரு நாளும் ಒಂದು ದಿವಸ ஆண்டு விரோதம் நடந்ததில்லை, இருந்ததில்ல. ಕರ್ತನ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಡೆದಿಲ್ಲ, ಇದ್ದಿಲ್ಲ. அதே போல ஆகாயமும் ಅದೇ ರೀತಿ ಆಕಾಶ சொன்னா இதுவரைக்கும் இருக்குது. சொன்னார் ಹೇಳಿದರು இதுவரைக்கும் அப்படியே இருக்குது. ಇಲ್ಲಿಯ ತನಕ ಹಾಗೆ ಇದೆ. ஆனால் ಆದರೆ அவரை போல உருவாக்கப்பட்ட நானும் நீதான் ಆತನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟ ನಾನು அடிக்கடி இடறி போயினே இருக்கிறோம். ಪದೇ ಪದೇ ಹೊರಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ. அப்ப பாதாளத்து வல்லமை தொடுமை இல்லையா? ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ ಮುಟ್ಟುತ್ತಾ ಇಲ್ಲವಾ? சூரியனை தொடுதுனாக்கா ಸೂರ್ಯನನ್ನೇ அவர் வார்த்தை கீழ்ப்படி நடக்க சூரியனை தொடுதுனாக்கா ಆತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯವಾಗಿರುವ ಸೂರ್ಯನನ್ನೇ அவர் வார்த்தை ಮುಟ್ಟುತ್ತದೆಂದರೆ அடிக்கடி தள்ளி இருக்கிற, ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಪದೇ ಪದೇ ತಳ್ಳಿ அவர் வார்த்தை அடிக்கடி வெறுத்திருக்கிற ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ಹಾಗೆ ಮಾಡಿರುವ உன்னையும் தொடுமை இல்லையா? ನಿನ್ನನ್ನು ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟುತ್ತದಾ ಇಲ್ಲವಾ? சொல்லுங்க, தொடுமை இல்லையா? ஆனா நீ என்ன சொல்றீங்க? ಆದ್ರೆ ನೀವೇನ್ ಹೇಳ್ತೀರಿ? நீ இயேசுவின் பிள்ளை, ನಾನು ಯೇಸುವಿನ ಮಗ, என்னை தொடாதுன்றீங்க. ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಲ್ಲ ಅಂತೀರಿ. ஏன் தொடாது? ಯಾಕೆ? சூரியனை தொடாது. ಸೂರ್ಯನನ್ನೇ ಮುಟ್ಟುತ್ತ தொட்டுனா பண்ணிச்சான், ಮುಟ್ಟಿ ಏನ್ ಮಾಡ್ತಂತೆ? இருளாக வைக்கப்பட்டது. ಕತ್ತಲೆಯಲ್ಲಿಟ್ಟಿತು. ஆகாயத்து இருள பண்ணிச்சான், ಆಕಾಶವನ್ನೇ ಕತ್ತಲೆ ಮಾಡಿತು. சூரியன் இருள பண்ணிச்சான். ಸೂರ್ಯನನ್ನೇ ಕತ್ತಲೆ ಮಾಡಿತಂತೆ. அவைகளே வீழ்னாக்கா ಅವುಗಳನ್ನೇ ಬಿಟ್ಟಿಲ್ಲ ಎಂದರೆ ஞான்ற வார்த்தை உதாசீன பண்ண உன்னை பண்ணுமா இல்லையா? ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ಉದಾಸೀನ ಮಾಡುವ ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಮಾಡುತ್ತದೆ. அதுக்கு ஆன்சர் 4 வசனம் பாருங்க. ஆண்டவர் 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿದೆ ನೋಡಿ. 4 வசனம் வாசிங்க. இப்போ பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் எப்படி எப்படி எப்படியா எப்படியா ಹೇಳಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೇಳಿ. ಬೈಬಲ್ ನೋಡಿ ಆನ್ಸರ್ ಮಾಡಿ ಕನ್ನಡದವರೇ. 4ನೇ ವಾಕ್ಯ ಒಬ್ಬರು ಸ್ಪಷ್ಟ ಓದಿ. ಭೂಮಿಯ ಮೇಲಿನ ಹುಲ್ಲನ್ನಾಗಲಿ ಹುಲ್ಲನ್ನಾಗಲಿ ಪಲ್ಯವನ್ನಾಗಲಿ ಮರವನ್ನಾಗಲಿ ಏನಂತೆ ಏನೇನು ಹೇಳಿ ಕೇಳಿಸದೆ ಹಣೆಯ ಮೇಲೆ ದೇವರ ಮುದ್ರೆ ಇಲ್ಲದವರಾಗಿರುವ ಯಾರನ್ನ ಯಾರ ಮನುಷ್ಯ? ಅದೇ ಯಾರ ಮನುಷ್ಯ? ಅನ್ಯರು. ನಮ್ಗೆ ಈಜು ಸಿಗದೆ ಯಾರು ಇವಾಗ? அவர் கரெக்டாக சொன்னார், தெளிவாக சொன்னார். நீங்கள் கரெக்டாக சொன்னார். இப்போ கரெக்டாக ஆன்சர் பண்ணி இத்தோட நேரத்துக்கு இவ்வளோ நேரம் தத்துவமாக பேசினார். இப்போ அறிவு அவன் கரெக்டாக பேசுகிறார். இவ்வளோ நேரம் அறிவாக பேசினார். இப்போ ஒரு கரெக்டாக ஞானம் ஆயிடுச்சு இருக்கு. ஆமே எங்கள் வார்த்தை சொல்ற நெற்றி மேல ಹಣೆಯ ಮೇಲೆ எந்த மனுஷனுக்கு ಯಾವ ವ್ಯಕ್ತಿಗೆ கர்த்தருடைய பலமா ಕರ್ತನ ಶಕ್ತಿ கன்னட வாக்கிய கர்த்தருடைய முத்திராய் ಕರ್ತನ ಮುದ್ರೆ போடப்படவில்லையோ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿಲ್ಲವೋ அந்த மனுஷனை குறித்து ಆ ಸ್ತ್ರೀ ಪುರುಷರನ್ನು ஆன்சர் சொல்லு பாருங்க. இப்போ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ ಮನುಷ್ಯರನ್ನು ಮಾತ್ರ ಏನ್ ಸರ್ ಏನ್ ಮಾಡ್ಬೋದಂತೆ ಹೇಳಿ. ನಿಮ್ಮ ಮನೆ ವ್ಯಾಧಿ ಬರಕ್ಕೆ ಏನ್ ಕಾರಣ? ನಿಮ್ಮ ಮನೇಲಿ ಹೋರಾಟ ಬರಕ್ಕೆ ಏನ್ ಕಾರಣ? பாதாளத்தின் வல்லமை, ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ நல்லா புரிஞ்சுதே பிள்ளையே? ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. உன் நெற்றி மேல ಹಣೆಯ ಮೇಲೆ ಯೇಸು ರಕ್ತத்தை வைத்திருக்கிறான். ಯೇಸುವಿನ ರಕ್ತ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆகியால தாவீது ಆದ್ದರಿಂದಲೇ ಗೋಲಿಯತ್ ಹೆಂಗಚ್ಚ? ಗೋಲಿಯಾತನಿಗೆ ಎಲ್ಲಿ ಹೊಡೆದ? நெற்றி. ಹಣೆ.
சாத்தானுக்கு தெரியும் நிச்சயமா யாரு இருக்கிறாங்கಂತೆ. ಸೈತಾನನಿಗೂ ಗೊತ್ತು ಹಣೆಯ ಮೇಲೆ ಎಲ್ಲ ಯಾರಿದ್ದಾರೆ. புரிஞ்சுக்கோ. ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. நீ சபைக்கு வந்தனால ಸಭೆಗೆ ಬಂದದರಿಂದ நெற்றி மேல ನಿಮ್ಮ ಹಣೆಯ ಮೇಲೆ தேவன் முத்திரை போட மாட்டான். ದೇವರು ಮುದ್ರೆ ಹಾಕುವುದಿಲ್ಲ. நாளைக்கு நான் வசந்த எடுக்கிறத ನಾಳೆ ಆ ವಾಕ್ಯ ತೆಗೆಯುತ್ತೇನೆ. நீ சபைக்கு வந்ததுனால ಸಭೆಗೆ ಬಂದದರಿಂದ ஞானஸ்தானம் எடுத்ததுனால இயேசு சொல்றதுனால ಯೇಸು ಎನ್ನುವುದರಿಂದ சபையை தாங்கறதுனால ಸಭೆಗೆ ಕೊಡುವುದರಿಂದ ஊழியம் செய்யறதுனால ಸೇವೆ ಮಾಡುವುದರಿಂದ உனக்கு அந்த பாதாளದ வல்லம் பயப்படாத. ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ ಹೆದರದು. பாதாளದ ಕಟ್ಟುಗಳು பயப்படனாಕ ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ ಹೆದರಬೇಕು. ஒரே ஒரு ஆயுதம், ದೇವೊಂದು ಆಯುಧ, ஒரே ஒரு ஆயுதம், ಒಂದೇ ಆಯುಧ. ಯೇಸು ರಕ್ತ ನೆತ್ತಿ ಮೇಲೆ இருந்தாக்க ಯೇಸುವಿನ ರಕ್ತ ನಿಮ್ಮ ಹಣೆಯ ಮೇಲಿದ್ದರೆ இந்த அடிகாலத்தன 17 ದಿನ ಕಾಡ್ರ பாருங்க. ಯೇಸು 17ஆம் தேதியில 17 காட்டுற பாருங்க. 17 ಅಥವಾ 18ನೇ ತಾರೀಕು யார் நெற்றி மேல இயேசு ரத்தம் இல்லை என்பது, ಯಾರ ಹಣೆಯ ಮೇಲೆ ಯೇಸುವಿನ ರಕ್ತ ಇಲ್ಲ கட்டி எப்படி அறுக்கிறார் பாருங்க. ಕಟ್ಟುಗಳನ್ನು ಹೇಗೆ ಹರಿಯುತ್ತಾರೆ ನೋಡಿ. ஹல்லேலூயா. இந்த வல்லம் எங்கிருந்து வந்ததா? ಈ ಶಕ್ತಿ ಎಲ್ಲಿಂದ ಬಂತು? இந்த வல்லம் எங்கிருந்து வந்ததா? ಈ ಶಕ್ತಿ ಎಲ್ಲಿಂದ ಬಂತು? 5வது தூதனை பார்க்கிறேன். 5ನೇ ದೂತನನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದೇನೆ. எக்காலம் ஊதினது. தூரி ಧ್ವನಿಸಿತು. ஆகாயத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் விழுந்தது. ಭೂಮಿಗೆ ಬಿದ್ದ ಒಂದು அந்த நட்சத்திரம் விழுந்த உடனே ನಕ್ಷತ್ರ ಬಿದ್ದ அந்த ಕೂಡಲೇ பாதாள திருவுக்கோல்கள் ಅದೋಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವ அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ಅವನ ಕೈ அவன் திறக்கிறான். திறந்த உடனே அதுல புகையை போல ಅದರಿಂದ ಹೊಗೆಯ அந்த ಹಾಗೆ புகை வந்த உடனே ಏರಿದ ಕೂಡಲೇ ಕಾಣ ரொம்ப வார்த்தை நல்லா ಕಾಣಲ್ಲ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಸುಂದರವಾಗಿದೆ ವಾಕ್ಯ. ಮೂರನೇ ಸೂಪರ್ ವಾರ್ತೆ. ಮೂರನೇ ವಾಕ್ಯ ತುಂಬಾ ಮೂರನೇ ವಾಕ್ಯ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಓದಿ ಇಷ್ಟ ತುಂಬಾ ಮೂರನೇ ವಾಕ್ಯ ಮಾತ್ರ ಕನ್ನಡ ಓದಿ ಸಾರ. 2ನೇ ವಾಕ್ಯ, ಆತನ ಅಧೋಲೋಕದ ಕೋಪವನ್ನು. ಅಧೋಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವ ಕೂಪದ ಬೀಗದ ಕೈ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತ್ತು. 2ನೇ ವಾಕ್ಯ ಮಾತ್ರ. ಅವನ ಅಧೋಲೋಕದ ಕೂಪವನ್ನು ಹಾ ತೆರೆಯಲು ತೆರೆಯಲು ಬಂದ ಹೊಗೆ ಹಾ ದೊಡ್ಡ ಕುಲುಮೆಯ ಹೊಗೆಯಂತೆ ಹೆಂಗೆ ದೊಡ್ಡ ಕೂಲುಮೆಯ ಹೊಗೆಯಂತೆ ಬಂತು. ಸಾಕು ಆಮೇಲೆ எப்படி வந்துச்சா? ಹೇಗೆ ಬಂತ? ತಮಿಳಲ್ಲಿ ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ ಇಲ್ಲ. ತಮಿಳಿನಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಟ್ರಾನ್ಸ್ಲೇಷನ್ ರೊಮ್ಮನಲ್ಲಿ ಇದೆ. ಕನ್ನಡದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಸುಂದರವಾಗಿದೆ. ಕೂಲುಮೆಯಂತೆ. ದೊಡ್ಡ ಕುಲುಮೆಯಂತೆ. ನೋಡಿದಿರ புகையை போல ದೊಡ್ಡ ಕುಲುಮೆಯಿಂದ ಬರುವ ಹೊಗೆಯ ಹಾಗೆ வெளியே வந்தது. ಹೊಗೆ ಬಂದಿತು. ಬಂದು ஆகாயத்தையோ ಆಕಾಶವನ್ನು சூரியனையோ ಸೂರ್ಯನನ್ನು இருளுக்குள் வைத்தது. ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ அதுக்கு ಮುಳುಗಿಸಿತು. நான் ஆண்ட சொல்ல பாருங்க. ಅದಕ್ಕೆ ಉತ್ತರ, மரத்தை தொடலியா, ಮರವನ್ನು ಮುಟ್ಟಲಿಲ್ಲವಂತೆ, புல்ல தொல்லியா, ಹುಲ್ಲನ್ನು ಮುಟ್ಟಲಿಲ್ಲ. ஆண்டவர் சொல்றாங்க, வசனம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? எந்த மனுஷன் நெற்றி மேல ಯಾವ ಮನುಷ್ಯನ ಹಣೆಯ ಮೇಲೆ தேவ முத்திரை போடவில்லையோ ದೇವರ ಮುದ್ರೆ ಹಾಕಿಲ್ಲವೋ அவன் ஜீவன் எடுக்க கூடாதா? ಅವನ ಜೀವ ತೆಗೆಯಬಾರದಂತೆ. பாதாளத்தில் கட்டிருப்பதே ஆனால் ಪಾತಾಳದ ಕಟ್ಟಿರುವುದಾದರೆ உனக்கு உயிர் போவாதே. ಜೀವ ಹೋಗಲ್ಲ. நல்லா புரிஞ்சுக்கோ, ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. உயிரே போவாது. ಜೀವನೇ ಹೋಗಲ್ಲ. துடிக்க 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 அனுபவிப்பா. ಒದ್ದಾಡಿ 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 ಅನುಭವಿಸುವಿರಿ. அதுதான் வார்த்தை சொல்லுது. ಅದನ್ನೇ ವಾಕ್ಯ அந்த ಹೇಳುತ್ತದೆ. மனுஷன் உயிர் எடுக்க அதிகாரம் இல்ல. ಆ ವ್ಯಕ್ತಿಯ ಜೀವ ತೆಗೆಯಲು ನಿನಗೆ ಅಧಿಕಾರ ಇಲ್ಲ. ಆದರೆ தேளு குத்துகிற போல ಚೇಳು ಕೊಟ್ಟುಕುವ ಹಾಗೆ டெய்லி குத்தினே இருக்கும். ದಿನ ಕೊಟ್ಟುಕುತ್ತಲೇ அது ಇರುತ್ತದೆ. 5வது சொல்லுது. ಅದೇ 5ನೇ ವಾಕ್ಯ எத்தனை ಹೇಳುತ್ತದೆ. மாசமா? ಎಷ್ಟು ತಿಂಗಳಂತೆ? அவனுக்கு 5 மாசம், ಅವನಿಗೆ 5 ತಿಂಗಳು. உனக்கு இவருக்கு வருஷம் இல்ல. மீதி ஆளுங்களுக்கு கணக்கே இல்லையே. ಎಷ್ಟು ದಿನ ನಾನು ಲೆಕ್ಕ ತಗೊಳ್ಳೋದು? ಕಡ இல்லையா? ಎದುರು ಕಣಕ್ಕೆ ವಚ್ಚಿನಿக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಲೆಕ್ಕ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀರಿ? ನಮ್ಗೆ ಲೆಕ್ಕನೇ ಸಿಗ್ತಾರಪ್ಪ, ಎಲ್ಲ ಕಡೆ ಬರ್ತಿದ್ಯಲ್ಲಪ್ಪ ನಮಗಂತಾನೆ. ಆಮೇನ್. ನಾ ಕಾರಣ ಏನು ಕಾರಣ? ಪಾತಾಳದ ಕಟ್ಟು. ಪಾತಾಳದ ಕಟ್ಟು. ஹல்லேலூயா. நீ நெக்ஸ்ட் வருஷம் சொல்லுது, ಮುಂದಿನ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நீ மரணத்தை தேடினாலும் ಮರಣವನ್ನು ಹುಡುಕಿ ಹೋದ மரணம் கிடைக்காதான். ಮರಣ ದೊರಕುವುದಿಲ್ಲವಂತೆ. ஆமென். இருங்க சிஸ்டர், நான் அதிகார ஃபுல் படிச்சிருக்கேன் சிஸ்டர். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பண்ணுவாங்களா? ಏನ್ ಮಾಡ್ತಾರಂತೆ? சாவலான்ட்டு ட்ரை பண்ணுவாங்களா? ಮರಣವನ್ನು ಬಯಸುತ್ತಾರೆ, சாவு வரதா, ಆದ್ರೆ ಮರಣ ಬರುವುದಿಲ್ಲ. ಯಾಕೆ? பாதாள கட்டு. ಪಾತಾಳದ ಕಟ್ಟು. பாதாள கட்டு யாருக்கு வரும்? ಪಾತಾಳದ ಕಟ್ಟು ಯಾರಿಗೆ ಬರುತ್ತದೆ? முத்திரை போடாத ஆள் மேல. ಮುದ್ರೆ ಹಾಕದ ವ್ಯಕ್ತಿಯ ಮೇಲೆ. அப்போ மேல எந்த முத்திரை இருக்கணும்? ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಯಾವ ಮುದ್ರೆ ಇರಬೇಕು? அம்மா முதிரை அல்ல, அம்மா முதிரை அல்ல, ಅಮ್ಮ ಅನ್ನೋ ಮುದ್ರೆ ಅಲ್ಲ, அப்பா முதிரை அல்ல, ಅಪ್ಪ ಅನ್ನೋ ಮುದ್ರೆ ಅಲ್ಲ, லவர் முதிரை அல்ல, ಪ್ರೀತಿಯ ಮುದ್ರೆ ಅಲ್ಲ, ஐ லவ் யூ முதிரை அல்ல,
ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ ಅನ್ನೋ ಮುದ್ರೆ ಅಲ್ಲ. ಮುದ್ರೆ பொம்பளை பசங்க ಹೆಣ್ಮಕ್ಳಿಗೆಲ್ಲ ಇಲ್ಲೊಂದು ಮುದ್ರೆ ಇಟ್ಬಿಡ್ತಾರೆ. தெரியாம எனக்கு ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇತ್ತು ನನಗೆ. இப்போ ஆண்டுகள் வந்துட்டாங்க, ಕೆಲವರು ಕರ್ತನಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. ஆண்டு முன்ன சொல்றாங்க, ಕರ್ತನಲ್ಲಿ ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ யாமச்சு தெரியல ஒரு பொண்ணு கேட ನಾನು ಯಾಕೆ ಇಟ್ರು ಗೊತ್ತಿಲ್ಲ. ಯಾಮ ಇದಿಷ್ಟು ಕೇಡ ಯಾಕಮ್ಮ ಇಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದ ನಾನು ಸ್ಟಿಕ್ಕರ್ ವಿಚ್ಚಿ ಅಂತ ನಾನು ಚಿಂದ ನಾನೆಲ್ಲೋ ಸ್ಟಿಕ್ಕರ್ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾಳೆ ಅನ್ಕೊಂಡೆ. ಇಲ್ಲ ಸ್ಟಿಕ್ಕರ್ ವಿಚ್ಚಿ ಸ್ಟಿಕ್ಕರ್ ಇಟ್ಟು ಸ್ಟಿಕ್ಕರ್ ಸ್ಟಿಕ್ಕರ್ ಇಟ್ಟು ಅಲ್ಲಿ ಗುರುತಾಗಿದೆ ಅಂತ ನಾನು ಚಿಂದೆ ಇಟ್ಟು ಗುರುತಾಗಿದೆ ಅನ್ಕೊಂಡೆ. ಕೇಡ ಆ ಹುಡುಗಿನ ಕೇಳಿದ ನಮ್ಮ ಸ್ಟಿಕ್ಕರ್ ಪೋಲ್ನ ಕೇಡ ಸ್ಟಿಕ್ಕರ್ ತೆಗೆದ್ಮೇಲೆ ಯಾಕಮ್ಮ ಗುರುತೋಗಿಲ್ಲ. ಸ್ಟಿಕ್ಕರ್ ನಾನು வரலது ಸ್ಟಿಕ್ಕರ್ ಇಂದ ಬಂದಿಲ್ಲ. நாங்க போட்ட முద్ర நாங்க ನಾನು ಹಾಕಿದ ಮುದ್ರೆ ಎಂದರು. எதுக்குன்னு கேட ನಾನು ಯಾಕೆ ಎಂದೆ. அது ஒரு அடையாளம் இருக்குமே கேட ನಾನು. ಗುರುತಿರಬೇಕಲ್ಲ, ಕಾರಣ இருக்கணுமா இல்லையா? ಕಾರಣ ಇರಬೇಕಲ್ಲ. தெரியல பாஸ் யார பக்கத்துல போட்டான் பார்த்து நான் போய் போடணும். ಪಕ್ಕದಲ್ಲಿರೋ ಹಾಕೊಂಡ ನಾನು ನೋಡ್ಕೊಂಡು ಸಿಲೆಬೆ ಪೊಂಡಿಗ್ರೀங்க ಇಲ್ಲೂ ಅನೇಕರು ಹಾಕೊಂಡಿದ್ದೀರಿ. ಎಂತಕ್ಕೆ ಹಾಕಿದ್ರಿ? ಯಾಕೆ ಹಾಕಿದ್ರಿ ಹೇಳಿಷ್ಟ ಗೊತ್ತಿಲ್ವಲ್ಲ. ಇಷ್ಟ ಅದು ಎಂತಕ್ಕೆ ಇಷ್ಟ ನನಗೂ ಗೊತ್ತು. ನೋಡಿ ನಮಗೂ ಗೊತ್ತು, ಹಾಕ್ಸ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟಿದ್ರ ಇಷ್ಟ ಗೊತ್ತಿಲ್ವಲ್ಲ. ಅಯ್ಯೋ ಬರ್ನ್ ಆಗ್ಬಿಟ್ರೆ ಎಲ್ಲ ಓಡುತ್ತೆ, ಯಾವುದು ಬರಲ್ಲ. ನೀವೆಂತಕ್ಕೆ ಹಾಕಿದ್ದೀನ ಗೊತ್ತಿಲ್ಲಲ್ಲ. ಹಾಕೋ ಹಾಕ್ಬಿಟ್ರು ನಾವು ಓಟ್ ಹಾಕ್ಬಿಡಿ, ಹೋಗಿ ಓಟ್ ಹಾಕ್ಬಿಡ್ಬೋದೆ ನಾನು. ನೀವಿಷ್ಟೇ ಬರ್ಗ ಯಾರಿಗೂ ಅನ್ಸುತ್ತೆ ಇಲ್ಲ ನೋಡಿ. ನೀವು ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ, ನೋಡಿಲ್ಲ ನಾನು. ಆನ್ಸರ್ ಯಾಕಂತ ಇರಲಿಲ್ಲ, ಉತ್ತರ ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆಲೋಚನೆ இருக்கிறாங்க, ಆದ್ರೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಯಾಕೆ? ನಮ್ಮ ಪೂರ್ವಿಕ ಸಂಪ್ರದಾಯ ಇದಲ್ಲ, ನಮ್ಮ ಪೂರ್ವಜರ ಸಂಪ್ರದಾಯ. இதுதான் வார்த்தை, ಇದೇ ವಾಕ್ಯ. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, மோசே காலத்துல ಮೋಶೆ ಕಾಲದಲ್ಲಿ எந்த வீட்டு மேல ಯಾವ ಮನೆಯ ಮೇಲೆ இயேசು ரத்த பூசப்படலையோ ಯೇಸುವಿನ ರಕ್ತದ ಮುದ್ರೆ ಇಲ್ಲವೋ அங்க சங்கரிக்க தேவதூதன் வந்தான். ಅಲ್ಲಿ ಸಂಹಾರಕ ದೇವದೂತನು ಬಂದ. ಬಂದು ಏನು ಮಾಡಿದ? எங்கெல்லாம் இயேசு ரத்தம் இல்லையோ ಎಲ್ಲೆಲ್ಲ ಯೇಸುವಿನ ರಕ್ತ அந்த ಇಲ್ಲವೋ ಕುಟುಂಬದಲ್ಲಿ வியாதி வந்தது, ರೋಗ ಬಂದಿತು, வாதை வந்தது, ಉಪದ್ರವ ಬಂದಿತು. சொல்லுது. ಆಮೇಲೆ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, மரணத்துக்கு போயிட்டாங்க, ಮರಣಕ್ಕೆ ಹೋದರು. ஆமென். அப்போ நெத்தி மேல என்ன இருக்கணும்? ಹಾಗಾದ್ರೆ ನಿನ್ನ ಹಣೆಯ ಮೇಲೆ ಏನಿರಬೇಕು? ಹೇಳಿ. சாத்தான் எது பார்த்து நடுங்குவான்? ಸೈತಾನ ಯಾವುದನ್ನು ನೋಡಿ ನಡುಗುವ? உன் பேரெல்லாம் பார்த்து நடுங்க மாட்டான். ನಿಮ್ಮ ಹೆಸರೆಲ್ಲ ನೋಡಿ ನಡುಗುವುದಿಲ್ಲ. சில பேர் சொல்றாங்க இல்லையா, ಕೆಲವರು ಅಂತಾರಲ್ಲ, ಸಿಲ್ವೆ ಕಾಟ ಹೊಡಿರಾಂತೆ, ಶಿಲ್ಬೆ ತೋರಿಸಿದ್ರೆ ಓಡೋಗ್ತಾನೆ ಅಂತ. ಉಲ್ಟಾ உங்களுக்கு காட்டுவான் வாடாಂತೆ. ಉಲ್ಟಾ ಮಾಡಿ ಅವನು ಇವರಿಗೆ ತೋರಿಸ್ತಾನೆ. ನಮ್ಮನೆ ಸಿಲ್ವೆ ಕಾಟ ಹೊಡಿರಾಂತೆ, ನಾವು ಶಿಲ್ಬೆ ತೋರಿಸಿದ್ರೆ ಓಡೋಗ್ತಾನೆ ಸಿಲ್ವೆ ಪಂಡಾಗ ಇಲ್ಲ. ಕೆಲವರ ಮಾಡ್ತಾರಲ್ಲ, ತಲಕಣಿ ಮೇಲೆ ಬೈಬಲ್ ತಲಕಣಿ ಚಿಪ್ಪ ಪೇವರ ನೆನ್ಸಿನಗರ ತಲೆ ದಿಮ್ಮತ್ರ ಸತ್ಯವೇದ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತೇವೋ ಬರಲ್ಲ ಅನ್ಕೋತಾರೆ. ಒಡ ಮೇಲೆ ಮಾರ್ಮಲ್ಸ್ಕರ ಕೆಲವರು ಎದೆ ಮೇಲೆ ಇಟ್ಕೊಂಡು ಮಲ್ಕೋತಾರೆ. ಅನ ಪೇವು ನಂಬ್ತದೆ, ಆದ್ರೂ ದೆವ್ವ ಬಂದು ಅಮ್ಕುತ್ತೆ. ಬೈಬಲ್ ತಲೆ ಹಿಡಿದು ಅಮ್ತಿನ ಬೈಬಲ್ ತಳ್ಬಿಟ್ಟು ಇದು ಅಮ್ಮಕ್ಬಿಡುತ್ತೆ. ವಾಸನ சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, பைபிள் தெளிவா தெரிஞ்சவன், ಸತ್ಯವೇದ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತಿಳಿದವನೇ ಅವನು. நான் சிஸ்டர் ஜெபம் பண்ணியிருந்தேன், ಸಹೋದರಿಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೆ. நான் வசனம் தப்பா சொல்லிட்டேன், ನಾನು ವಾಕ್ಯ ತಪ್ಪಾಗಿ ಹೇಳ್ದೆ. அந்த வசனம் என்ன சொல்லிச்சது? ಅದು ಸರಿ ಮಾಡಿ ನನಗೆ ಹೇಳ್ತು. பேதுரு அதிகாரத்துல இவன் பேதுரு சொல்லிச்சேன்னு ಪೇತ್ರನು ಇಂಥ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೀಗೆ ಹೇಳ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳ್ತು. யாரு? அப்ப அப்பதான் நினைச்சேன், அவன் நல்லா பச்சுக்கிறான். ಅವಾಗ ನಾನು ಅನ್ಕೊಂಡೆ ಸತ್ಯವೇದ ಅವ್ನು ಚೆನ್ನಾಗಿ ತಪ್ಪಾಗಿ ಹೇಳಿದಕ್ಕೆ ತಪ್ಪಾ சொல்ற, ತಪ್ಪಾಗಿ ಹೇಳ್ತಾ பைபிள் ಇದ್ದೆ. தர ತಿರ್ಗಾ ತಗಿ ಸತ್ಯವೇದ 2 பேதுரு 2 ಪೇತ್ರ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯ ಓದು. அப்ப நான் கரெக்டா சொல்றேன். ಅವಾಗ ನಾನು ಓದಿ ನೋಡ್ದೆ ಸರಿಯಾಗಿ ಹೇಳ್ತಿದೆ ಅಂತ. அவனுக்கு எப்படி தெரிஞ்சு? ಅವನಿಗೆ ಹೆಂಗ್ ಗೊತ್ತಾಯ್ತು? பைபிள் படிச்சவன், ಸತ್ಯವೇದ ಓದಿದವನು. வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, அவன் பரலோகத்திலிருந்தவன் ஐயா. ಅವನು ಪರಲೋಕದಲ್ಲಿದ್ದವನೇ. ஆமென். பரலோகத்திலிருந்தவனுக்கு ಪರಲೋಕದಲ್ಲಿದ್ದವನಿಗೆ கர்த்தருடைய புயம் தெரியாதா? ಕರ್ತನ ಭುಜಬಲ ಗೊತ್ತಿಲ್ಲವಾ? அவன் என்ன பண்றான்? ಆದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? பாதாளத்தின் வல்லமாய் ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ உன்னை என்னை சூழ்ந்தினே இருக்குது. ನಿನ್ನನ್ನು ನನ್ನನ್ನು ಆವರಿಸುತ್ತಲೇ ಇದೆ. யார் ஜெயிக்கணும்? ಇದನ್ನ ಯಾರು ಗೆಲ್ಲಬೇಕು? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இந்த கட்டு அவிழ்க்கணும். ಈ ಕಟ್ಟು ಒಡೆಯಬೇಕು. ಎಂದ ಕಟ್ಟಿದೆ? ಯಾವ ಕಟ್ಟಿದು? ಅದ ಎಂದ ಕಟ್ಟೆ? ಯಾವ ಕಟ್ಟು? ಅದು ನನಗೂ ಗೊತ್ತು. ಮುಚ್ಚಿಮಿಪ್ಪು வியாதி அல்ல வாதின் கட்டு, ರೋಗದ ಕಟ್ಟು அடிக்கடி வந்துனே இருக்கும். ಆಗಾಗ ಬರ್ತಾ ಇರುತ್ತೆ. உங்களுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சே. ನಮಗ್ ತುಂಬಾ ಫೇಮಸ್ ಅಲ್ವಾ? ಯಾವ್ದು? இங்க ஜெபம் பண்ண இங்க வந்துருது, இங்க ஜெபம் பண்ண இங்க போயிடுது. ಇಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ಬರುತ್ತೆ, ಇಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರೆ ಇಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೆ. ಯಾರಿಗೆ அந்த ಅನುಭವ ಇಲ್ಲ? ಯಾರಿಗ ಅನುಭವ ಇಲ್ಲ? ಉಲ್ಟಾ ಕೇಳಿದ್ರು. ಯಾರಿಗ அந்த ಅನುಭವ இருக்கு? ಯಾರಿಗೆಲ್ಲ ಅನುಭವ ಇದೆ? ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ. ಸಂಕೇತ ಪರದೆ ನಾನು ಇನ್ನು ಪ್ರಸಂಗ ಮಾಡಲ್ತೆ ಅಶಿಷ್ಟ ಭಾಗ ಯಾರು ಅದನ್ನ ಆಮೆನ್ ಆಮೆನ್. ನಾ ಕಾರಣ
நீ நினைச்சுன்னுக்கிற ನೀವ್ ಅನ್ಕೊಂಡಿದ್ದೀರಿ ரொம்ப வேலை செஞ்சுட்டேன், ತುಂಬಾ ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ, ரொம்ப வேலை செஞ்சுட்டேன். ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದೀನಿ. இல்ல 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 இல்ல, ಹಾಗಲ್ಲ, பாதாளது கட்டது ಪಾತಾಳದ ಕಟ್ಟು ಅದು. இத்ததான் அவிழ்க்க போற இயேசுவின் நாமத்தால. ಚೆಲ್ಲಿದ್ದೇವೆ ಯೇಸುವಿನ நம்ம ನಾಮದಲ್ಲಿ. பிரசங்க கேக்குற நோக்கம் ಸಂಘ ಕೇಳುವ ಉದ್ದೇಶ இதெல்லாம் ஜெயிக்கணும். ಇದನ್ನೆಲ್ಲ ಗೆಲ್ಲಬೇಕು. இது 17ஆம் நாள் 18ஆம் ஜெபத்தை ஜெயிக்க போறோம். 17 ಅಥವಾ 18ನೇ ದಿನದ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಇದನ್ನೆಲ್ಲ நம்ம ಗೆಲ್ಲಲಿದ್ದೇವೆ. கேட்கிற எல்லா கட்ட இயேசுவின் நாமத்தை அவிழ்ப்பா. ನಾವು ಕೇಳುವ ಎಲ್ಲಾ ಕಟ್ಟುಗಳನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಬಿಚ್ಚುತ್ತಾರೆ. நேத்து கேட்டோம், ನಿನ್ನೆ ಕೇಳಿದೆವು மரண கட்ட. ಮರಣದ ಕಟ್ಟು. இன்னைக்கு கேட்டோம், ಇವತ್ತಿನ பாதாளத்தின் கட்ட. ಪಾತಾಳದ ಕಟ್ಟು. இந்த மனுஷனுக்கு ಈ ವ್ಯಕ್ತಿಗೆ 5 மாதம் ஆண்டு அனுமதித்தார். 5 ತಿಂಗಳುಗಳ ಉಪದ್ರವ ಕರ್ತನು தேல் ಅನುಮತಿಸಿದನು. குட்டுகிற போல ಚೇಳು ಕೊಟ್ಟುಕುವ அது ಹಾಗೆ கொட்ட 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 ಅದು ಕೊಟ್ಟುಕುತ್ತಾ இவனுக்கு வலி அதிகரிக்கிறது, ಇವನಿಗೆ ನೋವು இவனுக்கு நோவு ಹೆಚ್ಚುತ್ತದೆ. அதிகரிக்கிறது. ನೋವು ಹೆಚ್ಚುತ್ತದೆ. துடிக்கிறான் துடிக்கிறான் துடிக்கிறான், ಒದ್ದಾಡುತ್ತಿದ್ದಾನೆ, மரணத்தை தேடுகிறான். ಮರಣವನ್ನು மரணம் ಹುಡುಕುತ್ತಿದ್ದಾನೆ. கூட வரல, மரணம் கூட வரல. ಬರುತ್ತಿಲ್ಲ. ஏன்? ಯಾಕೆ? மரணத்தை ஆண்டு அனுமதிக்கல. ಮರಣವನ್ನು ಕರ್ತನು ಅನುಮತಿಸಲಿಲ್ಲ. ஹalleluya. அப்ப நீ என்ன பண்ணணும்? ನೀವೇನು ಮಾಡಬೇಕಾಗಾದರೆ பேசுங்க. ಮಾತನಾಡಿ. ನೀವೇನ್ ಮಾಡಬೇಕು ಇವಾಗ? ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. பாதாள கட்டாய் ಪಾತಾಳದ ಕಟ್ಟನ್ನು நீ ನಾನು ஜெயிக்கணும். ನೀವು ನಾನು ಗೆಲ್ಲಬೇಕು. அப்ப இந்த உபதிரவங்கள், ಈ இந்த ಉಪದ್ರವಗಳು, வாதைகள் ಈ ಬಾಧೆಗಳು ಮುಂದಿನ ವರ್ಷ வரக்கூடாது, ಮುಂದಿನ ವರ್ಷ வரக்கூடாது. ಮುಂದಿನ ವರ್ಷ ಇರಬಾರದು. ஆமென். இந்த வருஷத்தை வந்த எந்த பலவீனங்கள், ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಬಂದ ಯಾವ ಬಲಹೀನತೆ, நோவு அல்லது பலிகள், ನೋವು, பலியில் துடிக்கும் போது அந்த துடிப்பு, ಒದ್ದಾಡುವ ಒದ್ದಾಟ, அந்த நோவுகள் ನೋವುಗಳು ಮುಂದಿನ வருஷம் ಮುಂದಿನ ವರ್ಷ வரக்கூடாது. ಬರಕೂಡದು. அது வரக்கூடாது என்றால் ಬರಬಾರದಾದರೆ அந்த கட்டுகளை ಆ ಕಟ್ಟುಗಳನ್ನು இயேசுவின் நாமத்தால ಯೇಸುವಿನ ನಾಮ அக்னியால ಅಗ್ನಿಯಲ್ಲಿ சங்கரிக்கணும். ಸಂಹರಿಸಬೇಕು. ஆமென். அப்ப நீ என்ன வேணும் நம்மளுக்கு? ಇವತ್ತು ನಮಗೆ ಏನು ಬೇಕು ಹಾಗಾದರೆ? சொல்லுங்க, என்ன வேணும்? ಏನು ಬೇಕು சொல்லுங்க. பார்த்தோம், இப்பதான் பார்த்தோமே. நம்ம நெக்ஸ்ட் ஏசு சுவாமி ரத்தம் முத்திரை வைக்கணும். ಯೇಸುವಿನ ರಕ್ತದಲ್ಲಿ ನಮಗೆ ಮುದ್ರೆ ಇಡಬೇಕು. எங்க முத்திரிக்கணும்? ಎಲ್ಲಿ? சொல்லுங்க, ಕೈ ವಚ್ಚು சொல்லுங்க. ಆನೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ವಾ? ಆನೆ ಮೇಲೆ ನನಗೆ ಹೇಳ್ಬೇಡಿ. ನಾನು ಅವಾಗ ಹೇಳಿದ್ರೆ ಟೀ ಕೊಡ್ತಾರೆ, ಹಳೆ ಟೀ ನನಗೆ ಕೊಟ್ಬಿಟ್ರೆ ಆ ಥರ. ಆನೆ ಮೇಲೆ ಇಟ್ಕೊಂಡು ನೀನು ಇಟ್ಕೊ. ಆನೆ ಎಲ್ಲಿದೆ ಎಲ್ಲರಿಗೂ? ಇದೆಯಾ? ಸ್ವಲ್ಪ ಎಲ್ಲ ಕೈ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ, ಯೇಸುವಿನ ನಾಮತಾಲ, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ, ಯೇಸು ನಾಮತಾಲ, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ, ಯೇಸು ನಾಮತಾಲ, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ, ನೆಚ್ಚಿ ಮೇಲೆ, ನನ್ನ ಹಣೆಯ ಮೇಲೆ, ನೆಚ್ಚಿ ಮೇಲೆ, ನನ್ನ ಹಣೆಯ ಮೇಲೆ, ಯೇಸು ರಕ್ತತ, ಯೇಸುವಿನ ರಕ್ತ, ಯೇಸು ರಕ್ತತ, ಯೇಸುವಿನ ರಕ್ತ, ಯೇಸು ರಕ್ತತ, ಯೇಸುವಿನ ರಕ್ತ, ಮುದ್ದಿರಾಯಿ, ಮುದ್ರೆ, ಮುದ್ದಿರಾಯಿ, ಮುದ್ರೆ, ಮುದ್ದಿರಾಯಿ, ಮುದ್ರೆ போடுங்க, ಹಾಕಿ ಸ್ವಾಮಿ, போடுங்க, ಹಾಕಿ ಸ್ವಾಮಿ, போடுங்க. ಹಾಕಿ ಸ್ವಾಮಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. முத்திரை போட்டு என்ன பண்ணக்கூடாது? ಮುದ್ರೆ ಮಾಡಿ ಹಾಕಿ ಏನು ಮಾಡಬಾರದು? முத்திரை போட்டு என்ன பண்ணக்கூடாது? ಮುದ್ರೆ ಹಾಕಿಸಿಕೊಂಡವನು ಏನು ಮಾಡಬಾರದು? பாதாளத்தை பார்த்து பயப்படக்கூடாது. ಪಾತಾಳ ನೋಡಿ ಹೆದರಬಾರದು. ஆமென். உங்க மேல இருக்கு. இப்போ ನಿಮ್ಮ ಮೇಲೇನಿದೆ ಈಗ? இயேசு முத்திரை போடுகிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮುದ್ರೆ பாதாள ಹಾಕಿದ್ದಾರೆ. வல்லமை ஜெயிக்காத. ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ ಗೆಲ್ಲದೆಂದರೆ அப்ப ಗೆಲ್ಲದು. பாதாள ஜெயிக்கிற அதிகாரம் ಪಾತಾಳ ಗೆಲ್ಲುವ ಅಧಿಕಾರ எனக்கு உனக்கு உண்டு. ನನಗೆ ನಿಮಗೆ ಉಂಟು. கர்த்தர் தமிழ் வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ಕರ್ತನು ತಾನೇ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ எல்லா விட ಆಶೀರ್ವದಿಸಲಿ. தேவ பிள்ளையே, ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಲ್ಲೋಣ. ದೇವರ ಮಕ್ಕಳು. சீக்கிரமா கடைசி ஓபன் முடிக்கலாம். ಕಡೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரமாவினரே, 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 ஸ்தோத்திரமையா. பாதாளத்தின் வல்லமை ராஜா, ಪಾತಾಳದ ಶಕ್ತಿಗಳು என்னை மேற்கொள்ளச்சினியா. ನನ್ನನ್ನು ಜಯಿಸದು ಎಂದು எஸ், அந்த வார்த்தை உறுதியா விசுவாசிக்கிறேன். ವಾಕ್ಯ ನಾನು ದೃಢವಾಗಿ ನಂಬುತ್ತೇನೆ. சங்கீத 18:5 சொல்வண்ணமாக 18:5 ಹೇಳಿದ பாதாளத்து ಹಾಗೆ கட்டுகள் ಪಾತಾಳದ என்னை ಕಟ್ಟುಗಳು சூழ்ந்திருக்கிறது. ನನ್ನನ್ನು ಆವರಿಸಿದೆ. அந்த பாதாளத்து வல்லமாய், ಆದರೆ ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ, பாதாளத்து வல்லமாய், ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ, பாதாளத்து கட்டுகளாய் ಪಾತಾಳದ ಕಟ್ಟುಗಳು இயேசுவின் நாமத்தால, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ, இயேசுவின் நாமத்தால, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ, பிதாவின் நாமத்தால, ತಂದೆಯಾದ ದೇವರ பரிசுத்தவின் நாமத்தால, ಪವಿತ್ರಾತ್ಮನ இயேசு ನಾಮದಲ್ಲಿ, ரத்தத்தால ಯೇಸುವಿನ ರಕ್ತದಲ್ಲಿ கட்டுகளாய், ಕಟ್ಟುಗಳನ್ನು கட்டுகளாய், ಕಟ್ಟುಗಳನ್ನು கட்டுகளாய் ಕಟ್ಟುಗಳನ್ನು அவிழ்க்கிறேன். ಬಿಚ್ಚುತ್ತೇನೆ. பிரியா இயேசுவின் நாமத்தால, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ, விடுதலை இயேசுவின் நாமத்தால. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ கெட்ட
வார்த்தை வண்ணமாக ராஜா ಹೇಳಿದ ವಾಕ್ಯದ ಅನುಸಾರ நாங்க வாழும்படியாக ಬದುಕುವಂತೆ கிருபை பாராட்டுங்க டாடி. ಕೃಪೆ ತೋರಿಸುವ. இரவல நல்ல தூக்கத்தை தாங்க, ರಾತ್ರಿ ಇಡೀ ಒಳ್ಳೆ ನಿದ್ರೆ நல்ல சுகத்தை தாங்க, ಒಳ್ಳೆ ಸುಖ ಕೊಡಿ, நல்ல பலனை தாங்க, ಒಳ್ಳೆ ಬಲವನ್ನು ಕೊಡಿ, நல்ல ஆரோக்கியத்தை தாங்க, ಆರೋಗ್ಯವನ್ನು சமாதானத்தை தேவன் ಸಮಾಧಾನದ ದೇವರು சமாதானம் நடத்துவீராக ராஜா. ಸಮಾಧಾನದಿಂದ ನಡೆಸಿ தொடர்ந்து மத்தியராத்திரி நடக்கிற ಸತತವಾಗಿ ಮಧ್ಯರಾತ್ರಿ எஸ் அந்த ನಡೆಯುವ இரவு ஜெபத்துக்காக ರಾತ್ರಿ ಪ್ರಾರ್ಥನೆಗಾಗಿ ஜெபிக்கிறனையா ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ எசைய ಸ್ವಾಮಿ. இந்த நாளில் அவனரே ಈ ದಿನದಲ್ಲಿ எந்த ಕರ್ತನೇ, குடும்பத்துக்கு நான் ஜெபிக்கணுமோ ಯಾವ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ நீங்க ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು, ஏவுங்கப்பா, ನೀವು ಪ್ರೇರೇಪಿಸಿ நீங்க ಸ್ವಾಮಿ. பேசுங்கப்பா, ತೋರಿಸಿ ಸ್ವಾಮಿ. நீங்க வெளிப்படுத்துங்கப்பா. ಪ್ರಕಟಿಸಿ அந்த ಸ್ವಾಮಿ. குடும்பத்தை ஜெபிக்கும் போது ಆ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ அந்த ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ விடுது அந்த பிள்ளைகள் ಆ ಮಕ್ಕಳು அந்த ஜனங்கள் ಆ ಜನರು விடுவிக்கப்படணும், ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಲಿ, விடுவிக்கப்படணும், ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಲಿ, விடுவிக்கப்படணும். ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಲಿ. போது மரண கட்டுகள், ಸಾಕು ಮರಣದ ಕಟ್ಟು, போது பாதாளத்து கட்டுகளாய் ಸಾಕು ಪಾತಾಳದ இன்றே ಕಟ್ಟುಗಳು, ஜெயிக்கிறேன், ಇಂದೇ ಗೆಲ್ಲುತ್ತೇವೆ, இன்றே ஜெயிக்கிறேன். ಇಂದೇ ಗೆಲ್ಲುತ್ತೇವೆ. இயேசுவின் நாமத்தால ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஓ ஜெயம் கொடு, இயேசுவின் நாமத்தால ಜಯ ಕೊಡುವ ಯೇಸುವಿನ உமக்கு ನಾಮದಲ್ಲಿ ஸ்தோத்திரம், ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, உமக்கு ஸ்தோத்திரம். ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ஜெபத்தை கேட்டதுக்காக ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದ நன்றி ஐயா. ಕೃತಜ್ಞತೆ. இந்த 2 நாள் ஜெபம் ஐயா ಎರಡು ದಿನದ ಪ್ರಾರ್ಥನೆ எனக்கும் எங்களுக்கும் ನನಗೂ ನಮಗೂ ஆசீர்வாதமாக ಆಶೀರ್ವಾದ மாற்றி வைத்ததுக்காக ಬದಲಾಯಿಸಿಕೊಟ್ಟದಕ್ಕಾಗಿ நன்றி அவனரே. ಸ್ತೋತ್ರಗಳಪ್ಪ. இரவெல்லாம் ರಾತ್ರಿ நல்ல தூக்கத்தை தாங்க, ಒಳ್ಳೆ ನಿದ್ರೆ ಕೊಡಿ, சுகத்தை தாங்க, ಸುಖ ಕೊಡಿ, பலனை தாங்க, ಬಲ ಕೊಡಿ, ஆரோக்கியத்தை தாங்க ராஜா. ಆರೋಗ್ಯ ಕೊಡಿ. எஸ் மத்தியராತ್ரி ஜெபத்துக்காக ರಾತ್ರಿ இப்பொழுது ಪ್ರಾರ್ಥನೆಗಾಗಿ தகுதிப்படுத்துங்க சுவாமி, ಈಗಲೇ ಸಿದ್ಧಪಡಿಸಿ, ஆயத்தப்படுத்துங்க ராஜா. ಸಿದ್ಧಪಡಿಸಿ. நாளை தினத்துக்காக ನಾಳೆ ದಿನಕ್ಕಾಗಿ எங்களை விட்டு கொடுக்கிறோம், ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು தாழ்த்துகிறோம், ತಗ್ಗಿಸುತ್ತೇವೆ, அர்ப்பணித்துக் கொள்கிறோம். ಸಮರ್ಪಿಸುತ್ತೇವೆ. அந்த தினம் ಆ ದಿನ கர்த்தர் படைத்த, ಕರ್ತನುಂಟು ಮಾಡಿದ, கர்த்தர் கொடுத்த, ಕರ್ತನು ಕೊಟ್ಟ, கர்த்தர் உண்டாக்கின ಕರ್ತನುಂಟು ಮಾಡಿದ நாளாக பார்க்கவும் ದಿನವಾಗಿರುವಂತೆ கழிந்து மகிழ்கிற ಇಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿ கிருபை பாராட்டுங்கப்பா. ಉಲ್ಲಾಸಪಡುವಂತೆ வந்த ಸಹಾಯ எல்லோரையும் ಬಂದ ಎಲ್ಲರನ್ನು மனதார வாழ்த்தி ಮನಸಾರೆ ಹರಸಿ, மனதார ஆசீர்வதிக்கிறேன். ಮನಸಾರೆ ಆಶೀರ್ವಾದ. பரம சுகபதமாக கொண்டு வந்தீரையா, ಬರುವಾಗ ಸುಖಭದ್ರವಾಗಿ நமக்கு நன்றி. ಕೃತಜ್ಞತೆ. இங்கிருந்து போகும்போது ಇಲ್ಲಿಂದ ಹೋಗುವಾಗ சுகபத்திரமாக கொண்டு போங்க, ಸುಖಭದ್ರವಾಗಿ ಕರೆದುಕೊಂಡು உங்க நாமத்தை ಹೋಗಿ, உயர்த்துங்கப்பா. ನಾಮ ಮಹಿಮೆಪಡಿಸಿ. வாகனத்தில் போகும்போது ವಾಹನದಲ್ಲಿ எந்த ಹೋಗುವಾಗ ஆபத்துகள் ಯಾವ என் ಆಪತ್ತುಗಳು ஜனங்களை தொடக்கூடாது. ನನ್ನ ಜನರನ್ನು கர்த்தருடைய ಮುಟ್ಟಬಾರದು. சமூகம் ಕರ್ತನ ಸಾನ್ನಿಧ್ಯ முன்பதாக பின்பதாக ಮುಂದೆ ಹಿಂದೆ வருவதாக சுவாமி. ಬರಲಿ. ஆன்லைன் வந்திருக்கிற ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿರುವ எல்லா தேவ சகோதர ಎಲ್ಲಾ சகோதரிக்காக ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ಯೇಸುವಿ ನಾಮத்தால ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇವೆ. ஜபத்தில் கலந்து கொண்டு ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ தெய்வீக ಸೇರಿಕೊಂಡು வல்லமை காண, ದೈವಿಕ ಶಕ್ತಿ தெய்வீக பலனை பார்க்க ದೈವಿಕ ಬಲ கிருபை ನೋಡುವಂತೆ, பாராட்டினதுக்காக ಕೃಪೆ ತೋರಿದ್ದಕ್ಕಾಗಿ நன்றி ராஜா. ಧನ್ಯವಾದಗಳು. விட்டு கொடுக்கிறோம், ಬಿಟ್ಟು ಕೊಡುತ್ತೇವೆ, தாழ்த்துகிறோம், ತಗ್ಗಿಸುತ್ತೇವೆ, அர்ப்பணித்துக் கொள்கிறோம். ಸಮರ್ಪಿಸುತ್ತೇವೆ. சகல துதியும் கனமப்புகளும் ಸಕಲ ಸ್ತುತಿಗೆ ನಮನ ಮಹಿಮೆ. பரிசுத்தாவினரே ಆತ್ಮನೇ உங்களுக்கு ஒருவருக்கு தானப்பா ಒಬ್ಬರಿಗೆ ತಂದೆ. இயேசு கிறிஸ்துவின் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ மராதுள்ள நாமத்தால ಬದಲಾಗದ ನಾಮದಲ್ಲಿ ஜெபிக்கிறனையா, ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. எங்கள் ஜீவனுள்ள ನಮ್ಮ ಜೀವವುಳ್ಳ நல்ல தகப்பனே. ಒಳ್ಳೆಯ ತಂದೆ. ಆಮೆನ್, ಆಮೆನ್. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸರ್ವೇಂದ್ರಿಗಳೇ ಆತನ ಪವಿತ್ರ ಕೀರ್ತಿಸಿರಿ. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೊಂಡಾಡು, ಆತನು ಮಾಡಿದ ಸಕಲ ಅದ್ಭುತ ಕೃತ್ಯ ಒಂದನ್ನು ಮರೆಯಬೇಡ. ಆಮೆನ್. ಕೊನೆ ಆಶೀರ್ವಾದ ಎಲ್ಲ ತಲೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಕೊಂಡು ಹೊಂದ್ಕೊಳ್ಳೋ ಪ್ರಿಯರೇ, ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ದೇವರ ಕೃಪೆಯೋ, ತಂದೆಯಾದ ದೇವರ ಕರುಣೆಯೋ, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಅನ್ಯೋನ್ಯತೆ ಐಕ್ಯತೆಯೋ ಇಂದಿಗೂ ಎಂದಿಗೂ ಸದಾ ಕಾಲವು ವಿಶೇಷವಾಗಿ ಸಭೆಯ ಒಂದು ದೇವರ ಮಕ್ಕಳೊಂದಿಗೂ ಬರದಿರುವ ದೇವರ ಜನರಿಗೂ ಈ ದಿನದ ಉಪವಾಸದಲ್ಲಿ ಇದ್ದು ದೇವರ ವಾಕ್ಯನ ಕೇಳಿ ಅದರಂತೆ ನಡೆಯುವ ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ತಂಗಿರಲಿ. ಆಮೆನ್.